லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸில் வந்து நம்ம கேண்டில் அனாலிசிஸ் வந்து இன்டெப்த்தாக பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ மீடியாவில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் கோல்டு வந்து 80,000க்கு போயிடும், 90,000க்கு போயிடும், 70,000க்கு போயிடும் அப்படின்னு யாரை பார்த்தாலும் அதுதான் சொல்கிறாங்க. இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா கோல்டு 2 லட்சம் போயிடும், 4 லட்சம் போயிடும், 5 லட்சம் போயிடும் அப்படின்னு சொன்ன ஆளுக்கெல்லாம் இன்னைக்கு கோல்டு 70,000க்கு போயிடும், 80,000க்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் சொல்லலை, நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவங்க சொல்கிறதெல்லாம் எப்போவுமே நியூஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான், ரியாலிட்டி கிடையாது. புரியுதுங்களா? நடக்கும்னு சொல்லுவாங்க, நடக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இதை வாங்கினா சூப்பராக போகுன்றாங்க சொல்லுவாங்க, ஆனால் போகாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும், அவங்களுக்கு ஃபேவராக தான் நியூஸ் இருக்கும். அவங்க உங்கள்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது இப்போ அப்படின்னா அதை வாங்கணும்னா நெகட்டிவ் நியூஸ் நிறைய சொல்லுவாங்க. இப்போ நெகட்டிவ் அதாவது உங்களை பயப்பட வச்சு உங்கள்கிட்ட அந்த ஸ்டாக்கையோ பொருளையோ அடிமாட்டு விலைக்கு வாங்குவாங்க. அதுக்கான சூழ்நிலைகள் தான் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அது சம்மந்தமான நீங்கள் யூடியூப் வீடியோஸோ ரீல்ஸோ எது பார்த்தாலும் என்ன ஆகும்னா அது அந்த நெகட்டிவ் வீடியோ தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதை உங்கள் தலையில் கட்டணும் அப்படின்னா அவங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பாசிட்டிவான நியூஸ், அந்த ப்ராடக்ட் பற்றின பாசிட்டிவான நியூஸை தான் எல்லா பக்கமும் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அவ்வளோ போயிடும், இவ்வளோ போயிடும், அப்படி போயிடும், இப்படி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பின்னாடி பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்லிட்டு வர்றேன், ஓப்பனாக சொல்லிட்டு வர்றேன். இதை விட ஓப்பனாக சொல்ல முடியாது. பின்னணியில் பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது. புரியுங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு சும்மா கிடைக்குதுன்னா நீங்கள் தான் அதுக்கான ப்ராடக்ட். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட நேரம் அல்லது நீங்கள் தான் அதுக்கான ப்ராடக்ட். ரீல்ஸ் எல்லாம் சும்மாவே பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் அதுக்கான ப்ராடக்ட். நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் சும்மா. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கிற ஆக்ஷன் எல்லாம் சும்மா கிடையாது. அதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று வாங்குறீங்க, அது சும்மா கிடையாது, அது ஒரு மார்க்கெட்டிங். உங்களை ஏதோ பயம் காட்டுவாங்க, அது ஒரு மார்க்கெட்டிங். இல்லை ஏதோ ஒரு ஆசை காட்டுவாங்க, அது ஒரு மார்க்கெட்டிங். நான் சொன்னேன் இல்லையா, உலகமே இந்த 2 டேக்லைனில் தான் இயங்குது. நீங்கள் எந்த விளம்பரத்தை பார்த்தாலும் இந்த 2 டேக்லைனில் தான் இருக்கும். ஒன்று ஆசை, இல்லைன்னா பயம். அடிக்கடி சொல்லியிருக்கேன், பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ இப்போ எங்கே நியூஸ் சேனலில் பார்த்தாலும் மார்க்கெட் இங்கே இறங்குது, அங்கே இறங்குது, தங்கம் அங்கே போயிடும், இங்கே போயிடும், இப்படி இறக்கத்தை பற்றியே பேசுவாங்க. பயங்கரமாக இறங்க போகுது, பயங்கரமாக கொட்ட போகுது. அப்போ தான் என்ன ஆகும்? அப்போ தான் நீங்கள் பயப்படுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் விற்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏதோ மக்கள் வந்து ஏதோ தங்கத்தில் கொஞ்சம் இறங்குனா வாங்கணுங்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த மைண்ட் செட் வந்து தங்கத்தில் ஏதோ கொஞ்சம் இருக்குது. அதுவும் தங்கம் ஃபிசிக்கலாக இருக்கிறதுனால இருக்குது, இல்லைன்னா அதுவும் இருக்காது. ஸ்டாக் மாதிரி மற்றது மாதிரி ஒரு பாண்டாக என்ன சொல்கிறது, ஒரு டிஜிட்டலாகவோ இருந்துச்சுன்னா அந்த மைண்ட் செட்டும் வராது. ஏதோ தங்கத்தை கையில் வாங்கி ஏதோ தடை பார்க்கறதுனால மக்களுக்கு தங்கம் இறங்குனா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதுவுமே அக்ரெசிவாக இறங்கும். இனிமேல் தங்கம் அக்ரெசிவாக இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கண்ணாபின்னு விற்றுட்டு அந்த கான்ட்ராக்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இல்லை டெலிவரிலாம் ஸ்பாட்லாம் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக வைண்ட் அப் பண்ணிவிட்டு வெளியேறுவாங்க. அப்போ முதல்ல தங்கத்தில் என்ன நடக்குதுன்றதை அவுட்லைனாக பார்ப்போம். ஸோ எப்போவுமே அதான் சொல்லலை, நீங்கள் நியூஸுக்கெல்லாம் எந்த இதுவும் ரியாக்ட் பண்ணவே தேவையில்லை. ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, எங்கேயுமே நீங்கள் ஜெயிக்கணும்னா கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்து யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது. கூட்டத்திலேருந்து வெளியில் வந்து அதுலேருந்து என்ன ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட், கூட்டத்திலேருந்து வெளியிலேருந்து தனித்துவமாக யோசிக்கணும். அப்போ தான் உங்களை சுற்றி என்ன நடக்குது, அந்த இடத்துக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்பவும் பார்க்குறது தான் இந்த ஓவரால் டேயோட இந்த ட்ரெண்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்பவும் சொல்கிறது தான், ஓவரால் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிங்கன்னா என்ன கவனிங்க. அப்போ இது 25-50. அப்போ ஏற்கனவே பாருங்கள், பிப்ரவரி மாதம் தங்கம் இந்த 50க்கு வந்துட்டு, கவனிங்க, 50க்கு வந்துட்டு 50யை தாண்டி பாடி வைக்க முடியல. 50யை தாண்டி பாடி வைக்க முடியாமல் விக்கு மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதனால் சொன்னல இந்த இடத்துல வந்துச்சுன்னா எப்போவுமே இந்த இடத்துல தான் பையர் வந்து ஆர் செல்லர் அதிகப்படியான டிசிஷன் பாயிண்ட்டுன்னு நான் சொன்னேன். 50% அதிகப்படியான முடிவுகள் அந்த இடத்துல தான் எடுப்பாங்க. அந்த இடத்துல தான் சைக்காலஜிக்கலாக கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரு, கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடு, ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இது எல்லாமே அந்த இடத்துல தான் ஒரு எண்டுக்கு வரும். அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆகும், அந்த இடத்துல தான் ரீஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. இப்போ பையில் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா செல்லுக்கு எண்டில் வரும். இது அப்படியே வைஸ் வர்ஸாக நீங்கள் மாற்றி யோசிக்க வேண்டியதான். ஸோ அப்போ ஏற்கனவே மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இதோட 50 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு போன இடம் தான். இப்போ வந்துட்டு கவனிங்க, இப்போ இதோட 50 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்பி போகும்போது
இது வரைக்கும் போயிருக்கு. இப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்கோ, இப்போ இங்கேருந்து போனதுக்கு ட்ராப் பண்ணோம். அப்போ அங்கேருந்து வந்ததுக்கு ட்ராப் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அங்கேருந்து வந்ததுக்கு ட்ராப் பண்ணீங்கன்னா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து 1 செகண்ட், ஒரே செகண்ட். ஸோ அப்போ இங்கேருந்து போனதுக்கு வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கேருந்து வந்திருக்கல. இப்போ இந்த ஹை அண்ட் லோக்கு, இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் வரைஞ்சிங்கன்னா கவனிங்க. அப்போ இங்கேருந்து போன மார்க்கெட்டு 50 வரைக்கும் வந்துச்சு. அப்போ இதை தாண்டி பாடி வைக்க முடியல, விக்கு மட்டும்தான் வச்சிருக்கு. விக்குனா எப்போவுமே ஆப்போசிட் கலர், நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ மேலே போகிற மார்க்கெட்டு இதை தாண்டி வரணும்னா இந்த ஹை அண்ட் லோ, இந்த ஹை அண்ட் லோவோட 50 வரைக்கும் வந்துருச்சு. இது கீழே தான் போக போகுதுன்னா இந்த 50 உடச்சி அவுட் சைட் கேண்டில் முதல்ல வைக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், அவுட் சைட் கேண்டில் பாடி வைக்கணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஹை அண்ட் லோவோட 50% தாண்டி பாடி வெளியில் வைக்கக்கூடாது. பாடி வெளியில் வச்சுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் கவனிங்க. முதல்ல விக்கு வச்சுச்சு, மார்க்கெட் இந்த மாதிரி கிளியராக மூவ் பண்ணும். உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக காட்டும். முதல்ல விக்கு தான் காட்டும். அப்புறம் பாடியை விக்கு வச்சுட்டு மார்க்கெட் திரும்ப வந்து வால்யூம் அக்குமுலேட் ஆகி மெதுவாக இங்கே இருக்கிற பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை நகர்த்தி 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 கொண்டு போகும். நீங்கள் அதில் கண்டுபிடிக்கலாம். யானை வரும் முன்னே மணி, என்ன சொல்கிற, யானை பின்னாடி வரும் மணி, அந்த யானையோட மணியில் சடங்கு சடங்கு சவுண்டு கேட்குற அந்த மணி, அந்த சவுண்டு முன்னாடியே வரும்ன்றாங்களே. இது மாதிரி நீங்கள் விற்க வச்சே மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிடலாம். விக்கு முதல்ல போகும், அதுக்கப்புறம் அது சேம் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா அங்கேருந்து அந்த பாடியை மெதுவாக நகர்த்தும். இங்கே இருக்கல ஏற்கனவே விக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நேற்று பாருங்கள் மார்க்கெட்டில் விக்கு மட்டும்தான் போச்சு. இப்போது இந்த விக்கை தாண்டி பாடி கொண்டு போனால் மட்டும்தான் கீழே போக முடியும். அப்போ முதல்ல இதை தாண்டி முதல்ல பாடி கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ பாடி கன்ஃபார்ம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹையலோட 50% தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் இங்கே போக முடியும். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டை, என்ன சொல்கிறது, முடிஞ்சு போன மார்க்கெட், கரண்ட் போன மார்க்கெட், கேண்டிலே நம்ம தானே பார்க்குறோம். ஒரு முடிஞ்சு போன கேண்டில் எடுக்கிறோம், ஒரு கரண்ட் கேண்டில் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ட்ரெண்ட்லையும் முடிஞ்சு போனது கரண்ட், முடிஞ்சு போனது கரண்ட், இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அப்போ இதில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். அப்போ இங்கேருந்து வந்து 50% வந்துட்டு இதை தாண்டி போக முடியல. அப்போ இதை தாண்டி 50யை தாண்டி மேலே வைக்குது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டு இந்த இதுக்கு ட்ராப் பண்ணுங்கள். இப்போ இங்கே வரைக்கும் லாஸ்ட்டாக விக்கு வச்சிருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் அங்கேயும் கவனிங்க, இப்போவும் பார்த்தீங்களா 50% வந்துட்டு தான் விக்கு மட்டும் தான் வச்சிருக்கு. எவ்வளவு கிளாரிட்டியாக மார்க்கெட்டை ரீட் பண்ண முடியுது பார்த்தீங்களா. இன்ச் பை இன்ச்சாக ரீட் பண்ணலாம் நீங்கள். மார்க்கெட் வந்து சொல்கிற நியூஸுகள் அந்த மாதிரி தான் ஃபேக்காக சொல்ல முடியும். ஆனால் மார்க்கெட்டோட அந்த ரியாலிட்டியை ஃபேக்காக க்ரியேட் பண்ண முடியாது. இங்கே என்ன ரியலாக நடக்குதோ அதோட இம்ப்ரெஷன் தான், அதோட இமேஜ் தான் சார்ட்டு போய் சொல்லவே முடியாது. பணக்காரன் என்ன பண்ணியிருக்காங்கிறத சார்ட்டில் பார்த்துடலாம். ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்லுவான். 100% ஆப்போசிட் டைரக்ஷனில் சொல்லுவான். அதான் நான் சொன்னலையா, ஒரு ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்கன்னா அது கையில் இருந்தால் விற்றுருங்க. ஒரு ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்குன்னா கையில் இருந்தால் வாங்கிருங்கன்னு வாரன் பஃபட் சொல்கிறாரு. நான் இன்னும் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்களா, விற்றுருங்க. நெகட்டிவாக பேசுகிறாங்களா, வாங்காதீங்க. அந்த ப்ரைஸுக்கு வந்தவொடனே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய பேர் நெகட்டிவாக பேசுனா வாங்குறதுக்கு தயாராக இருங்க. ஆனால் பெரிய பணக்காரன் வாங்கினதுக்கு அப்புறம் வாங்குங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். வாரன் பஃபட் சொல்கிறது கரெக்டு தான், ஒரு 50% கரெக்டு. அது இன்னும் அண்டர் வேல்யூட போகிற ஸ்டாக்காக இருந்து இன்னும் கீழே 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 போய் செட்டில் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டாக்கை பற்றி எல்லா அனலிஸ்ட்டும் எந்த பக்கம் பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்களா, வாங்குறதுக்கு தயாராகிருங்க. பணத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, அலர்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் பெரிய பணக்காரன் வாங்கிட்டானா அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்குங்க, அதுக்கு முன்னாடி வாங்காதீங்க. இப்போலாம் நிறைய கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, காலையில் இந்த கம்பெனி சாயங்காலம் இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நிறைய, என்ன சொல்கிறது, ஃபேக்காக நிறைய விஷயங்கள், நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. புரியுதுங்களா. ஸோ அதுலலாம் நம்ம போய் சிக்கிடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டுன்னு இல்லை, எந்த விஷயத்துலையுமே எந்த அளவுக்கு மக்களுக்கு அதுக்கு தேவையாக இருக்கோ அங்கே வந்து நிறைய போலிகள் இருக்கும், நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கும். நீங்கள் ஹெல்மெட் போடணும், கவர்மெண்ட் விரட்டி விரட்டி பிடிச்சா பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் 2 சைடும் ஹெல்மெட்டாக விற்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐஎஸ்ஐன்னு போட்டிருக்கோம், ஆனால் ஒன்று கூட ஐஎஸ்ஐ இருக்காது. புரியுதுங்களா. நிறைய போலிகள் இருக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. டெக்னாலஜின்னு இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஃபெயிலியர் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, சாப்பிடும்போது அடைச்சிக்கிட்டு செத்து போயிடுறாங்க. அதுக்காக நம்ம சாப்பிடாமலோ காரில் போக முடியாமல் இருக்க முடியாது. கவனமாக போகணும், கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். காருக்கு உண்டான இன்சூரன்ஸு, நமக்கு உண்டான இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு எல்லாமே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணணும். டிரைவிங் ஸ்கில்லு நல்லா இருக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரைவ் பண்ணணும். அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி.
அப்படியே ஆனாலும் அதோட பாதிப்பு வந்து நம்மளை சார்ந்தவங்களுக்கு வராத அளவுக்கு அதுக்கான செக்யூராக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு பண்ணுறது அன்எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அப்போ முதல்ல பாருங்கள், இதோட 50% வந்துச்சு, இதை தாண்டி விக்கு மட்டும்தான் வச்சுச்சு, இந்த 50யை தாண்டி பாடி வைக்க முடியல. அகைன் அடுத்து என்ன போச்சு, இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹையலோட 50 போயிட்டு மறுபடியும் திரும்பி வருது. திரும்பி வர்ற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இந்த 50யை தாண்டி விக்கு வைக்கலாம். பாடி வச்சதுன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இதே உடச்சி விக்கு வச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் அதிகப்படியாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து திரும்பி இங்கே போயிட்டு இதோட 50 திரும்பி வந்துட்டு இந்த ஹையலோட 50 வர முடியாமல் இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கே தாண்டி வெளியில் முதல்ல பாடி வைக்கும், அடுத்து விற்க வந்து விக்கு வைக்கும். அடுத்து பாருங்க, பாடியை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாடி மீன்ஸ் இந்த மேலே போகிற மார்க்கெட்டில் பச்சை கலராக பாருங்க, கீழே வர்ற மார்க்கெட்டை சிகப்பு கலராக பாருங்க, தனியாக மார்க்கெட் தெரியும். இங்கே இருக்கிறது இங்கே போச்சு, இன்சைட் கேண்டில்ஸ் போடுச்சா, அதுக்கப்புறம் அவுட் சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில் ஆனால் பாடி மட்டும் தான் வைக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபெயில்டு கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெயில்டு கேண்டில்னா உண்மையிலே அவுட் சைட் கேண்டில் என்ன, இதெல்லாம் நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேண்டில் நான் நினச்சி நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ புரிஞ்சு புரிஞ்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். ஃபெயில்டுனா என்னென்னா, ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலோட பவுண்ட்ரி ஹை அண்ட் லோ, அந்த பவுண்ட்ரியை தாண்டி வெளியில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அவுட் சைடுன்றோம். ஆனால் 50% இந்த இந்த ரெண்டாவது கேண்டில் இருக்கு இல்லையா, க்ளோசிங் ப்ரைஸு மொத்தம் இந்த கேண்டிலோட சைஸ் இருக்கு இல்லையா, இதில் 50% அளவுக்கு வெளியில் வச்சா மட்டும்தான் அது ஒரிஜினலாக அவுட் சைட் கேண்டில். பட் மற்றபடி என்னென்னா இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் ப்ரைஸ் வச்சிருக்கு, இதெல்லாம் ப்ரைஸ் வச்சிருக்கு, ஆனால் 50% கேண்டில் வெளியில் இருக்குது, ஃபுல்லாக நம்ம அவுட் சைடுன்னு சொல்கிறோம். 50% கேண்டில் உள்ளே வச்சதுன்னா ப்ரைஸில் இந்த பாருங்கள், இதெல்லாம் இதோட டோட்டல் கேண்டில் இங்கே இருக்குது. இது பாருங்கள், இங்கே தான் இன்னும் க்ளோஸ் வைக்கல, இது டே கேண்டில், இதெல்லாம் இன்சைட் கேண்டில். இப்போ 50%னா என்ன, இந்த ஏரியாலாம் கவனிங்க தெரியும். ப்ரைஸ் லைட்டாக வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா க்ளோசிங் ப்ரைஸு, ஆனால் 50% கேண்டில் வந்து வெளியில் இல்லை. அப்போ 50%ஆவது அந்த ப்ரைஸ் லைனை விட்டு வெளியில் இருந்து க்ளோசிங் ப்ரைஸும் வெளியில் இருந்தால் மட்டும்தான் அது அவுட் சைட் கேண்டில். இல்லாட்டி அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபெயில்டு கேண்டில். அதுவே யோசிக்குது, இது போயிடலாமா வேண்டாமா, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, மறுபடியும் இங்கே இருந்த பச்சை கலர் முதல்ல என்னாச்சு, இங்கே பச்சை கலர் ஸ்டாக், இங்கே இது ரெண்டையும் கவனிங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொன்னேன்னு. கவனிங்க, இந்த கேண்டில் இருக்குது, இந்த ப்ரைஸ் லைனை தாண்டி கவனிங்க, ஆல்ரெடி ஏற்கனவே விக் இருந்த இடம் இது, ப்ரைஸ் லைன் இந்த லைனை தாண்டி இந்த கேண்டில் வெளியில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் இதோட 50% கேண்டில் பாருங்கள் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. தெரியுதுங்களா? இப்படி தான் நிறைய ட்ராப் வரும், உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மாதிரி அவுட் சைடில் வந்து ஒரு 50% கேண்டிலாவது ஸ்ட்ராங்காக வைக்கணும். அப்போ இங்கே இருந்த பாடி பாருங்கள் இங்கே வந்துருச்சு, அடுத்து இங்கே மூவ் பண்ணால், இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், அதுதான் இருக்குது. இப்போ வெறுமனே கேண்டில் மட்டும் வச்சுருக்கு, விக்கு மட்டும் வச்சுருக்கு. கேண்டிலாக கொண்டு போவோம், முதல்ல விக்காக வரும், அப்புறம் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ராங் ஆகுவாங்க. மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் கியரில் போகும், கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் போகும். இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா கேண்டிலாக வரும், விக்கு ரெண்டு பக்கம் வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கு ஸ்ட்ராங்காக வரும், அதுக்கப்புறம் தான் மேலே போகிறதா இருந்தால் பாடியை மேலே 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 கொண்டு போவாங்க. முதல்ல விக்கு போகும், அப்புறம் தான் பாடி போகும். அப்போ நீங்கள் பாருங்கள், விக்கில் முதல்ல ரிவர்ஸ் ஆகிருக்கு தெரியுதா, எல்லாமே முதல்ல விக்குங்கிறது என்ன, ஆப்போசிட் கலர், இந்த கேண்டிலோட கலர் என்ன, க்ரீன், க்ரீனுக்கு ஆப்போசிட் கலர் ரெட்டு. அப்போ செல்லர் இங்கேருந்தே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது, கவனிங்க, மார்க்கெட்டில் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹை அண்ட் லோவோட 50% தாண்டி வரக்கூடாது. அப்போ 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக 50% கேண்டில் இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், திரும்பி போகிற மார்க்கெட்டை பாருங்கள், இந்த இடத்துக்கு இது வந்துச்சு. இப்போ இது மேலே போனால் எப்படி என்ன பண்ணணும், இந்த 50% தாண்டி மேலே பாடிக்கு வைக்கணும், கேண்டில் வைக்கணும். பார்த்தீங்களா, இங்கேருந்து வந்ததும் 50% தான் போக முடிச்சிருக்கு, இதை தாண்டி மேலே போகல. என்ன ஆயிடுச்சு, விக்கு மட்டும்தான் போயிருக்கு. விக்குன்னா ஆப்போசிட் கலர், அவ்வளோதான். செல்லர் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை தாண்டி விக்கு வைக்கக்கூடாது. எப்போவுமே இந்த லோவை உடைச்சா எப்போவுமே மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் அக்ரெசிவாக போகும். நீங்கள் எந்த லோவை உடைச்சாலும் மார்க்கெட் பாருங்கள் அங்கே இருந்தால் வேகமாக போகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஆசை காட்டும், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, நீங்கள் உங்களை நிறைய ட்ரேட் எடுக்க வைக்கும். மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாதங்கிற மாதிரி உங்களை நம்ப வைக்கும். அதான் சொன்னல, உங்களை அறிவாளி மாதிரி காட்டி முட்டாளாக்குவாங்க. ஸோ பார்த்தீங்களா, அப்போ இந்த 50% மார்க்கெட் போகலை. சரி, இப்போ இது ஓவரால் இதை எடுத்துக்குவோம், நம்ம அவுட்லைனாக பார்ப்போம். இந்த ட்ரெண்டுக்கு பார்த்தோம் 50% வந்திருக்கு, இந்த ட்ரெண்டோட 75 போயிட்டு இப்போ திரும்பி வருது. திரும்பி வரும்போது மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% கீழே
விக்கு வைக்கலாம், பாடி வைக்கக்கூடாது. பாடி வச்சுச்சுன்னா என்ன ஆகும்? கட்டாயம் இந்த 75 to 100 இந்த ரேஞ்சுக்கு கட்டாயம் மார்க்கெட் வந்துடும். சரியா? வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது கவனிங்க. இந்த ஏரியாவை கவனிங்க. இப்போ இந்த ஏரியாவில் இப்போ மார்க்கெட் வந்து இதை தாண்டி விக்கு வைக்கலாம், இதை தாண்டி பாடி வைக்கக்கூடாது. அப்போ விக்கு வைக்கிறதுனா என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இதை தாண்டி போகிற ஐடியா காட்டு இருக்குது. பட் என்னென்னா அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வெளியில் வச்சுச்சு அப்படின்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் இப்போ இது மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? இப்போ இந்த ட்ரெண்டுக்கு நீங்கள் வரீங்க. இப்போ இந்த ட்ரெண்டுக்கு வரையும் போது கவனிங்க, இந்த ட்ரெண்டுக்கு வரைஞ்சிங்கன்னா இந்த ஹையர் லோவுக்கு இப்போ என்ன பண்ணணும்? இந்த 25 தாண்டி முதல்ல பாடி வைக்கணும். பாடி வச்சுட்டு மறுபடியும் கீழே இந்த ஹையர் லோவுக்கு 50 தாண்டி பாடி வைக்காம இந்த 25 தாண்டி பாடி வச்சா பாடியே மூவ் பண்ணி போனால் மட்டும்தான் இந்த 50% வரைக்கும் போகும். இப்படி தான் மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மாக பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம டேல பார்த்தோம். இதை போயிட்டு இப்போ ஒரு 1 ஹவர்லையோ 4 ஹவர்லையோ இன்டெப்த்தாக பார்த்தோம்னா இன்னும் மார்க்கெட்டை வந்து ஷார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1 செகண்ட். ஸோ இதுதான் 1 ஹவர் சார்ட்டு. கவனிங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இன்டெப்த்தாக பார்க்கணும். பாருங்கள், இதை மட்டும் எடுத்து பாருங்கள். இது முன்னாடி டேல பார்த்தோம். ஸோ போயிட்டு 50% வந்துருச்சு. இப்போ 50% தாண்டி விக்கு மட்டும் வச்சு கீழே வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம் டேல. இப்போ மேலே போகிற மார்க்கெட் என்ன பண்ணணும்? எப்போவுமே ஒரு எந்த சார்ட்டில் இருந்தாலும் அந்த சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். அந்த சார்ட்டை ரீசெட் பண்ணி அல்டிமேட்டாக ஹை எங்கே இருக்கோ அல்டிமேட்டாக லோ எங்கே இருக்கோ அந்த லோ அண்ட் ஹைக்கு வரீங்க. அதுதான் அந்த அந்த டைம் ஃப்ரேமோட பவுண்ட்ரி. 1 ஹவர்னால் இவ்வளோ ஹை எடுத்தாவது நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ இதை விட எனக்கு சின்னதாக மார்க்கெட் தெரியும்னா இங்கேருந்து 15 மினிட்டுக்கு போங்க. அது மேபி இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு 5 மினிட்டுக்கு போங்க, இதோட ஹை இந்த இடத்துல வரலாம். இந்த மாதிரி ஷார்ட் டேர்மா, மிட் டேர்மா, லாங் டேர்மா 3 விதமாகவுமே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி தான் முடிவெடுக்கணும். நீங்கள் வாட்டுக்கு வெறும் 5 நிமிஷத்தில் மட்டுமே உட்காந்துட்டு மார்க்கெட் இங்கே தான் போகும் அங்கே தான் வரும்னு நினச்சேன் இப்படிலாம் நீங்கள் இது பண்ணவே கூடாது. அப்போ முதல்ல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போது கவனிங்க, 1 ஹவர் இது. இப்போ 1 ஹவரில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு விக்கு வைக்கும். தெரியுதா? ஃபஸ்ட்டு விக்கு தான் வைக்கும். டெஸ்ட் பண்ணும் மார்க்கெட்டு. இப்போ விக்கு வச்சு பையர் இது க்ரீன் கலர்னா செல்லர் அகைன் ட்ரை பண்ணாங்க, முடியலை. செல்லரால் முடியுதா முடியலையா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? இந்த விக்கை தாண்டி பாடி விக்கை தாண்டி வெளியில் அவுட்டர் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இல்லைன்னா என்ன பண்ணணும்? பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த விக்கை தாண்டி பாடியை கொண்டு போகணும். அதாவது என்ன அர்த்தம்? இந்த பாடிக்கு மேலே அடுத்த பாடி கொண்டு போகணும். அடுத்த பாடி இதை விட ஹையில் கொண்டு போகணும். அடுத்த பாடி இதை விட ஹையில் கொண்டு போகணும். அப்படி ஹையில் கொண்டு போகணும். அதுவும் 50% ஆஃப் த கேண்டில் அவுட் சைட் கேண்டிலாக இருக்கணும். சும்மா ப்ரைஸை லைட்டாக எட்டி பார்த்துட்டு வரக்கூடாது. அப்போ இங்கேருந்து இங்கே பாடி போச்சு, இங்கேருந்து பாருங்கள் விக்கு மட்டும்தான் போச்சு, பாடி கொண்டு போக முடியல. அப்போ என்னாச்சு? இந்த விக்கை தாண்டி இல்லை இன்சைட் க்ளோஸ் வச்சான்னா கட்டாயம் மார்க்கெட் கீழே வந்துடும். எது வரைக்கும் வரும்? இப்போ இந்த ஹை அண்ட் லோவுக்கு வரீங்க. இந்த ஹை அண்ட் லோட 50% வரைக்கும் வரும். துல்லியமாக வந்திருக்கா? நான் எங்கே சொன்னேன்? இதை தாண்டி பாடி வைக்க முடியல, இந்த விக்கிலே இன்சைட் க்ளோஸ் ஆனாலே மார்க்கெட் 50% வரும்னு சொன்னேன். சார்ட் உங்களோட பேசுதா? அது மாதிரி நான் முதல் வீடியோலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன விஷயத்த சொல்கிறேனோ அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எங்கேயாவது மாற்றி பேசுகிறேன்னா? சிம்பிளாக நான் என்ன சொல்லிட்டு இருக்கேனோ அதே தான் எல்லா இடத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் சொல்கிறேன். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அதான் சொல்லுவேன். இதை வச்சு தான் நாங்கள் ட்ரேட் இருக்கிறோம். பட் இவ்வளவு அனலைஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். உங்களுக்கு புரியணுங்கிறக்காக பண்ணுறோம். நாங்கள் பார்த்தாலே அடுத்து மார்க்கெட் இங்கே தான் போகும், இங்கே தான் வரும்ன்றது எங்களுக்கு வெறும் சார்ட்டை பார்த்தாலே தெரியும். சார்ட் எங்களோட பேசுன்றோம்ல, உங்களோடையும் பேசும் கண்டிப்பாக. பட் நீங்கள் இப்போ வெறுமனே டெக்னிக்கலாக மட்டும்தான் சார்ட்டை பார்க்குறீங்க. புரியுதுங்களா? இது ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ண தெரியணும். இப்போ அதனால தான் இப்போ ஒன்னோட ஒன்று இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ டேலேருந்து 1 ஹவருக்கு வந்தேன். இப்போ 1 ஹவருக்கு என்னாச்சு? இந்த இடத்துல முதல்ல பாடி போச்சு, இதை தாண்டி விக்கு போச்சு, பாடி போச்சு. அடுத்து பாடி போக முடியல, விக்கு மட்டும் வச்சிருக்கு. அப்போ இந்த விக்கோட ஹையஸ்ட் பாடி எங்கே இருக்குது? கிரீன் கலர் பாடி இங்கே இருக்குது. இதை தாண்டி உள்ள இன்சைட் க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் இதோட 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதையுமே ட்ரை பண்ணியிருக்காங்க, தெரியுதா? இந்த இடத்தோட 25 வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ திரும்பி வந்தால் கட்டாயம் 50 வரும். இப்போ அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால் இதை தாண்டி விக்கு வைக்கலாம், பாடி வைக்கக்கூடாது. பாடி வச்சா என்ன ஆகும்? இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது? இந்த பாடி டு விக் இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து கட்டாயம் எட்டி பார்க்கும். நீங்கள் என்ன பாருங்கள், இதை உடைக்கலைன்னா இதுக்குள்ளே நிறைய இடத்துல விக்கா வச்சு எட்டி பார்த்து நிறைய தடவை போகும். நிறைய தடவை உங்களை ஏமாற்றும். ஏன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னு. நிறைய தடவை வந்து இப்படி ஏமாற்றி மேலே போகும். இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக கீழே. அதாவது இடம் என்னன்னா இந்த இடத்துல சுருங்கும். மார்க்கெட் சுருங்கி நிறைய பேரை உள்ளே இழுத்து விட்டுட்டு அங்கேருந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரை வேலை செய்யும். மறுபடியும் இங்கேருந்து அடுத்த பவுண்டரிக்கு இன்னும் வேகமாக போகும். அப்போ அடுத்த பவுண்டரிங்கிறது எங்கே? டேயோட 50 ஆல்ரெடி 50யை உடச்சிருக்கு.
ஐ மீன் 50 தொட்டுட்டு மேலே நிற்கிது. அப்போ உடச்சா எங்கே போகும்? அடுத்த பவுண்டரி 50 to 75 தான் அடுத்த பவுண்டரிக்கு அங்கே போயிடும். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் கவனிங்க. இப்போ மார்க்கெட் வந்து இதான் நடக்கும். இதை தாண்டி விக்கு வைக்கலாம், பாடி வைக்கக்கூடாது. கவனிச்சு பாருங்க. அடுத்து மேலே போகும்போது இப்போ என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெட்டு இந்த இருக்கு, இந்த இதை தாண்டி மேலே 50% தாண்டி மேலே பாடி வைக்கக்கூடாது. வச்சேன்னா இங்கே போயிடும். இங்கே வச்சுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். இப்படி தான் மார்க்கெட் மேலே கீழே எவ்ரி 2 கேண்டில்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மார்க்கெட் ஷார்ட் டேர்மாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் ரீட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவு ஒரு 1 or 2 ஹவர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ட்ரெண்டை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அடுத்து மார்க்கெட் அடுத்த 1 or 2 டேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். நான் ஒரு 3 நாள் முன்னாடி போட்ட வீடியோலாம் சொன்னேன். கோல்டு மேலே போயிட்டு 50 போயிட்டு போக முடியாமல் கீழே வரும், கீழே வரும்போது லோ வந்து தொடும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கள். பார்த்தீங்களா? நான் சொன்னேன் 50% தான் டிசிஷன் எடுப்பாங்க, அங்கே தான் எக்ஸிட் ஆகிறவங்க ஆவாங்க, ப்ராஃபிட்டை அல்டிமேட்டாக புக் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. பெரிய பணக்காரெல்லாம் அது வரைக்கும் தான் மார்க்கெட்டை கொண்டு போவான். அங்கேருந்தெல்லாம் மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணி அதோட 25-0 பேஸ் பவுண்டரிலாம் வந்து அக்குமுலேட் பண்ணி ரீலோட் பண்ணி தான் மறுபடியும் போக முடியும். ஃபியூல் இல்லாத கார் மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க முடியாது. எவ்வளோ உயர பறக்கிற ஃப்ளைட்டாக இருந்தாலும் ஃபியூலுக்கு கீழே இறங்கியே ஆகணும். எவ்வளவு இரவு இருக்கோ அவ்வளோ பகல் இருக்கும். இதெல்லாம் இயற்கை. நேச்சரை யாருமே பிரேக் பண்ண முடியாது. எவ்வளவு மார்க்கெட்டை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாலும், மார்க்கெட்டில் எவ்வளவு ஊழல் பண்ணாலும் மார்க்கெட்டை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால பிடிச்சி வைக்க முடியாது. அதனால தான் மார்க்கெட்டோட அந்த ஸ்டெபிலிட்டி இத்தனை வருஷமாக யாரோட கண்ட்ரோலும் இல்லை. ஆனால் மார்க்கெட்டோட எமோஷனல் ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா அவங்களோட எமோஷனலையும் கண்ட்ரோலாக வச்சு உங்களை எமோஷ்னலாக எல்லா வேலையும் பண்ணி பயம் காட்ட வேண்டியதில் பயம் காட்டி, ஆசை காட்ட வேண்டியதில் ஆசை காட்டி உங்களோட நஷ்டத்தை அவங்க லாபமாக்கிறாங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஒருத்தரோட நஷ்டம்தான் இன்னொருத்தரோட லாபம். புரியுதுங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரும் பணத்தை பிரிண்ட் எல்லாம் அடிச்சு இந்தாங்க உங்களுக்கு இவ்வளோ உங்களுக்கு இவ்வளோன்னு கொடுக்கல. ஒருத்தவங்களோட நஷ்டம் தான் ஒருத்தவங்களுக்கு லாபம். அப்போ நீங்கள் நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? உங்களை நஷ்டப்படுத்துறதுக்கு ஒன்று அது தெரியணும், இல்லையா இதுவாவது தெரியணும். உங்களை நஷ்டப்படுத்துறதுக்கு பணக்காரன் என்னெல்லாம் பண்ணுறான் அதையாவது பண்ண தெரியணும். ரெண்டில் ஒன்று தெரியணும். ஒன்று நீங்கள் நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு வழி தெரியணும். டெக்னிக்கலாக, ஃபண்டமெண்டலாக, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டாக, ட்ரேடிங் சிஸ்டமாக, சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லையா உங்களை எப்படி நஷ்டப்படுத்துகிறான் பணக்காரன் அந்த சப்ஜெக்டாவது உங்களுக்கு தெரியணும். ரெண்டுமே தெரியலன்னா கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றிக்கவே முடியாது. இதுதான் மார்க்கெட்டில் நடக்குது. பாருங்கள், நான் எந்த சார்ட் எடுத்து வேணாலும் நீங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் எந்த சார்ட்டை எடுத்து வேணாலும் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே பேட்டர்னில் தான். அந்த எமோஷனை மாற்றவே மாட்டாங்க, அந்த ஸ்டைலை மாற்றவே மாட்டாங்க. முடிஞ்சு போன மார்க்கெட் ரெண்டே அனாலிசிஸ் தான். கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், க்ளோஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நீங்கள் கேண்டில் எடுக்கீங்களா, ஒரு முடிஞ்சு போன கேண்டில் எடுங்க, ஒரு கரண்ட் கேண்டில் எடுங்க. அடுத்த 3 கேண்டிலுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். பேட்டர்ன் அனாலிசிஸும் அப்படி தான். ஒரு முடிஞ்சு போன மார்க்கெட்டு, ஒரு கரண்ட் மார்க்கெட். இப்போ நான் ட்ரெண்டுக்கும் அதானே சொன்னேன், கவனிங்க. இப்போ நான் ட்ரெண்டுக்கும் அதான் சொன்னேன். இங்கேருந்து நான் வரைஞ்சேன், இது முடிஞ்சு போன மார்க்கெட். இப்போ கரண்ட் மார்க்கெட் போயிட்டுருக்கு. எங்கே வரைக்கும் போகணும்? இந்த கரண்ட் மார்க்கெட் வந்து 50யை தாண்டி பாடி வச்சா இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அப்போ 50யை தாண்டி பாடி வச்சிருச்சு. அப்போ இது இன்னும் மேலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்து கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் இன்னும் ஷார்ப்பாக தெரிஞ்சிடும். 4 மணி நேரம் கழிச்சு இந்த அடுத்து இங்கே வருதான்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பார்த்தா தானே இன்னும் ஷார்ப்பாக பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், மார்க்கெட்டை ரொம்ப நுணுக்கமாக கிட்டத்துலேருந்து ரொம்ப ஏர்லியாகவே பார்க்கணும் அப்படின்னா கேண்டில் அனாலிசிஸ். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா போதும் அப்படின்னா பேட்டர்ன் அனாலிசிஸ். மார்க்கெட்டை ரொம்ப ஒய்டாக பார்த்தா போதும், நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு மார்ஜின் ட்ரேட் பண்ணுறேன், ஃபியூச்சர் பண்ணுறேன், அப்படிலாம் நான் பண்ணுறேன், வீக்லி எக்ஸ்பைரி தான் நான் பண்ண போகிறேன்னா நீங்கள் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு கட்டாயம் கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆப்ஷன் தான் பண்ணுறேன், இன்ட்ராடே தான் பண்ணுறேன், ஸோ அவங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் அனாலிசிஸ் கட்டாயம் பண்ணணும். கேண்டில் அனாலிசிஸ் கட்டாயம், என்ட்ரி எக்ஸிட்டுக்கு கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ பை பண்ணுவீங்க, உங்களோட பைக்கும் உங்களோட ப்ராஃபிட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகிற இடத்துல தான் உங்களோட பை இருக்கும். ஸோ அப்போ கேண்டில் அனாலிசிஸ் ரீட் பண்ணுறதுனால அப்போ என்ன தெரியுது? 50% தாண்டி போனது என்னமோ உண்மை தான். அடுத்து என்ன பண்ணணும்? இதை தாண்டி பாடி கொண்டு போகணும். கேண்டில் மட்டும்தான் கொண்டு போகுது. கேண்டிலுங்கிறது ஆப்போசிட் கலர். அப்போ ப்ரீவியஸாக இருக்கிற அல்டிமேட்டாக இருக்கிற பச்சை கலர் கேண்டிலை தாண்டி இன்சைட் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது வந்தால் எது வரைக்கும் வரும்? இப்போ இதை கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன? கரண்ட் ட்ரெண்டோட அனாலிசிஸ். கரண்ட் ட்ரெண்ட் ஆர் பேட்டர்ன் வாட் எவர். ஒரு முடிஞ்சு போனது, ஒரு கரண்ட்.
கேண்டிலுக்கும் அப்படி தான், பேட்டர்னுக்கும் அப்படி தான், ட்ரெண்டுக்கும் அப்படி தான். அப்போ இதை எடுத்து நீங்கள் 50% ரீட் பண்ணுங்கள். அப்போ எங்கே வரைக்கும் வருது? நான் இங்கேயே சொன்னேன், விக்கு மட்டும்தான் வச்சிருக்கு, பாடி வைக்க முடியல. இன்சைட் கேண்டில் வச்சுன்னா கட்டாயம் கீழே போகும் அப்படின்னு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு? இந்த 25 உடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணக்கூடாது? இந்த ஹையனில் ஓட 50யை தாண்டி மேலே போகக்கூடாது. மேலே போகலை மறுபடியும். அப்போ எங்கே வரும்? இந்த 50க்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணணும்? கவனிங்க. இப்போ இதை முடிஞ்சு போன மார்க்கெட், இதை எடுத்து விட்டுறலாம். இப்போ இதான் கரண்ட் மார்க்கெட், இதுதான் முடிஞ்சு போன மார்க்கெட். இப்போ இது கரண்ட் மார்க்கெட். இந்த கரண்ட் மார்க்கெட்டோட இது பாருங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? இந்த 25 தாண்டி விக்கு போகலாம், போயிருக்கு. பாடி போகக்கூடாது. ஏற்கனவே பாடி போன மாதிரி இருக்கு, ஆனால் 50% பாடி போல. ஃபெயில்டு கேண்டில். இதுக்கு பேர் ஃபெயில்டு கேண்டில். சும்மா லைட்டாக எட்டி பார்க்கும். ஃபெயில்டு கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விதமான கேண்டில் தான். இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில். 3 கேண்டில் தான். 3 பேட்டர்ன் தான். வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். எல்லாமே 3 விஷயம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இதுக்கெல்லாம் பெரிய எம்பிஏ படிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பயங்கரமாக எனக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும். அதான் நான் சொல்லுவேன். கண்ணு நல்லா தெரிஞ்சு நான் சொல்கிறத காது நல்லா கேட்டால் போதும், கற்றுக்கலாம் நீங்கள். இதில் பெரிய இதில் எதையாவது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இண்டிகேட்டர் எடுத்தோமா? இதெல்லாம் ஒரு எழுதப்படி. அதான் நான் சொல்ல, என்னோட ஸ்டூடெண்ட் 10வது படித்தவன் என்னோட கிளாஸுக்கு வந்து இன்னைக்கு ட்ரேடராக இருக்கான். வெறும் 10th ஸ்டாண்டர்ட். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சவருக்கு என்ன இருக்கும்? எழுத படிக்க தெரிஞ்சா போதும். ஒரு ஆட்டோக்காரர் நம்மளோட கிளைண்ட், ஐ மீன் ட்ரேடர்னு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸுக்கு வந்தார் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ட்ரேடராக இருக்கார். 12 வருஷமாக ஃபீல்டில் இருக்கார். நான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி எளிமையாக இருக்குது, சிம்பிளிஃபைடாக இருக்குது. நீங்கள் உட்காந்துட்டு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. முடிஞ்சு போனது கரண்ட், அதை தான் கேண்டில் லைன் பண்ணுறீங்க, அதை தான் பேட்டர்ன் லைன் பண்ணுறீங்க, அதை தான் ட்ரெண்ட் லைன் பண்ணுறீங்க. அவ்வளோதான். 30% நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க. 35 மார்க்கு டெக்னிக்கலாக நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா. பவுண்ட்ரியோட கண்டுபிடிக்க தெரியுது, அதாவது ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் டெக்னிக்கலாக கனெக்ட் பண்ண தெரியுதுன்னா நீங்கள் பாஸு. அவ்வளோதான். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும். வால்யூம் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 மார்க்கு, 50 மார்க்கிட்ட நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30% மார்க் இருக்குது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் மெயின். அதனால தான் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பாருங்கள், ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்து தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்டே வாங்குவாங்க. அப்போ 80 மார்க் ஆச்சு. அப்போ மீதம் இருக்கிற 20 மார்க் எது அப்படின்னா சைக்காலஜி. ஆனால் உண்மையிலே சொன்னால் சைக்காலஜிக்கு 30 மார்க்கு, டெக்னிக்கல் சைக்காலஜிக்கு 30 மார்க்கு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு 30 மார்க்கு, 60 மார்க் ஆச்சா. ட்ரேடிங் சிஸ்டம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு 20 மார்க்கு, 80 மார்க்கு. டெக்னிக்கலுக்கு 10 மார்க்கு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலுக்கு 10 மார்க்கு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 100 மார்க்கு கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இண்டிகேட்டரு, அந்த இண்டிகேட்டரு, இந்த கோர்ஸு, அந்த கோர்ஸு, அது இது எல்லாம், இதுக்கெல்லாம் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? வெறும் 10% தான். அதனால தான் சொன்னேன், நீங்கள் எந்த சார்ட்டை வேணாலும் கொடுங்க, எங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் சொன்னேன். சார்ட்டை மூவ் பண்ண கூட மாட்டோம். வெறும் சார்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து மார்க்கெட் இங்கே தான் போகும், இங்கே தான் வரும்ன்றதை கண்டுபிடிச்சிருவோம். ஏன் தெரியுமா? அது வெறும் 10% வேலை தான், அங்கே வேலையே கிடையாது. ஆனால் அதுக்கு தான் நீங்கள் வாழ்நாள் முழுதும் அங்கே தான் டயத்தை போடுறீங்க. சார்ட்டு டெக்னிக்கலை தாண்டி வர்றதே கிடையாது. 10% மார்க்குக்கு படிச்சுட்டு பாஸ் கூட பண்ண முடியாது, முதல் கூட தேராது. காசை மட்டுமே நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க, விட்டுட்டு மட்டுமே இருப்பீங்க, என்றைக்குமே பிடிக்க மாட்டீங்க. புரியுதா? டெக்னிக்கலுக்கு வெறும் 10 மார்க் மட்டும்தான், ஃபண்டமெண்டலுக்கு 10 மார்க் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறேன், நான் இண்டிகேட்டர் தேவையில்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் அதாவது எடுத்திருக்கேனா? தேவையில்லை. ஃபண்டமெண்டல் பெருசாக தேவையில்லை. 10 20 மார்க்கு. இது இல்லை, நீங்கள் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆனால் கூட உங்களால் 20 மார்க்கு மேலே எடுக்க முடியாது, ஃபெயிலு தான். ஆனால் இதுக்கு போயிட்டு நான் எஸ்எம்சி படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், ஐசிசி, எத்தனை கர்மாந்திரத்தை உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க யோசிங்க. உங்கள் வாழ்க்கையே தொலைச்சது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் மட்டும்தான். அதை தாண்டி நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்ததே கிடையாது. வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அதை தாண்டி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தாண்டி வர்றதே இல்லை. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30 மார்க்கு. அப்போ 50 மார்க் ஆச்சா. ட்ரேடிங் சிஸ்டம் 20 மார்க்கு, 70 மார்க்கு. சைக்காலஜி 30 மார்க்கு. ஒரு மரத்தோட ஆணி வேறே சைக்காலஜி தான். ஏன்னா மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறது 2. ஒன்று உங்களோட பணமும் அதை ஆப்ரேட் பண்ணுற நீங்கள் தான். இது 2 மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். மற்ற எதுவுமே மார்க்கெட்டில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. எல்லாமே உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ அது 2க்கு தான் 60 மார்க் இருக்குது. உங்களோட பணத்துக்கும் அதை ஆப்ரேட் பண்ணுற நீங்களும் 60 மார்க்கு. இதை நீங்கள் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் என்ன சொல்கிறது, 50% மார்க் அதில் தான் இருக்குது. ட்ரேடிங் சிஸ்டம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்கு. 80 மார்க்கு டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் தேவையே இல்லை.
நீங்கள் வேணால் ஒரு சார்ட்டை கொடுங்க, ஒரு சார்ட்டோட இல்லாட்டி இப்படி கொடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டு அந்த அந்த என்ட்ரி என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த என்ட்ரியை நான் ப்ராஃபிட்டோட கிளியர் பண்ணி காட்டுறேன். அதான் சொல்லல, டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் தேவையில்லை. மரத்தோட ஆணி வேறு சைக்காலஜி, மரத்தோட நடுத்தண்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், வேர் அப்படி வெட்டி வீசி மரத்துலேருந்து வேர்லேருந்து மரத்தை பிரிச்சிட்டிங்கன்னா 10-15 நிமிஷத்துல அந்த மரம் பட்டு ஐ மீன் அந்த இலையெல்லாம் சுருங்கி அவ்வளோதான், எந்திரிக்கவே எந்திரிக்காது. நீங்கள் ஸ்ட்ராங்காக எமோஷனலாக இல்லாமல் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க, எமோஷனலாக இருந்துக்கிட்டு ஃபியராக இருந்துக்கிட்டு கிரீடாக இருந்துக்கிட்டு ஒன்றும் ஸ்கில்லாக இல்லாமல், ஸ்கில் இல்லைன்னா பயம் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் அந்த பயமும் அந்த கான்ஃபிடென்ட்டும் வரவே வராது. ஸ்கில்லு தான் காரணம். ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களை விட்டு பயம் போயிடும். ப்ராக்டிஸ் பண்ண 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 லாபத்தை பார்க்க 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 பயம் வரும். டிரைவிங் மாதிரி தான், நான் அடிக்கடி சொல்கிறதான், டிரைவிங் மாதிரி தான். அது மாதிரி எந்த கோர்ஸ் போனாலும் நீங்கள் டிரைவிங் சீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் இந்த தொழிலில் நீங்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தாலும் உங்களால் ஒரு நயா பைசா கூட நீங்கள் சம்பாதிக்க முடியாது. நான் அதை எழுதியே தரேன்னு சொல்லுவேன், டாக்குமெண்ட்லேயே எழுதி தருவேன், முடியாது. ஸோ அப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட நடுத்தண்டு தான் இது நம்மளோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். மரத்தோட நடுத்தட்டுங்கிறது என்ன? எவ்வளவு காற்று மழையெல்லாம் அசைஞ்சு நிற்கிறது என்னது? அந்த நடுத்தண்டு தான். அது மாதிரி மரத்தோட வேறு எப்பவும் கண்ணுக்கு தெரியாது. அதான் நான் சொன்னேன், சைக்காலஜி. நம்மளோட ஆக்டிவிட்டி வெளியில தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும், அவ்வளவு உறுதியாக இருக்கணும். அதை வச்சு தான் அந்த மரத்தோட குரோத்தே இருக்கு. அந்த மரத்தோட தண்ணியை உறிஞ்சி கொடுக்கறது, மரத்தை எல்லாமே வேர் தான். ஒவ்வொரு மரத்துக்கும் வேர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 20 வருஷம் மரம்னா அவ்வளோ பெரிய வேர் தரைக்குள்ளே போகும். வேரை வச்சு தான் மரமே. முருங்கை மரம்னா அதுக்கோட வேர் வேற மாதிரி, தேக்கு மரம்னா அதோட வேர் வேற மாதிரி. இந்த பிஸ்னஸை நீங்கள் அடுத்த எத்தனை வருஷத்துக்கு கொண்டு போகிறீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்கில்லாக இல்லை, கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இல்லை, நீங்கள் இன்னும் பயந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த மரம் வேரோட சாயும். ஏன்னா வேர் ஸ்ட்ராங் இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எது சொல்கிறோம், மரத்தோட நடுத்தண்டுன்றோம். அந்த நடுத்தண்டுங்கிறது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உடனே மரம் சாயாது, உடனே மரம் பட்டு போகாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மரத்தில் சும்மா ஒரு அருவாளை வச்சு ஒரு கொத்து போட்டிங்கன்னா போதும், கொத்து போட்டு நீங்கள் வந்துருங்க, ஒரு கரையான்னு அதுக்குள்ளே போச்சுன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்தையே காலி பண்ணிடும். வேறு என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்னா அந்த என்னாகும், வேறு பாட்டுக்கு வேர் இருக்கும், மரம் ஏதாவது ஒரு இடத்துல முறிஞ்சுக்கிட்டு அப்படியே மொத்தமாக விழுகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சிஸ்டம். அந்த ஒரு மரம் இருக்குன்னா நடுவில் ஒரு கருப்பு கலரில் ஒன்று இருக்கும், அதை சுற்றி 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 ஒரு பேக்டாக இருக்கும், அதுக்கு மேலே பட்டையெல்லாம் இருக்குல்ல, லேயர். அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது லேயர் மாதிரி, புரியுதுங்களா? லேயர், அது ஒரு அடுக்கு மாதிரி. இப்போ தேக்கு மரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் கருப்பு கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வட்டம் மாதிரி தெரியும், அதுக்கு ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கு மேலே சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே மரத்தோட பட்டை இருக்கும் இல்லையா? இதுதான் ட்ரேடிங் சிஸ்டம். அந்த டோட்டல் அந்த மரத்தையே கனெக்ட் பண்ணுறது, கவர் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு, புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் எந்த கரையானோ பூச்சியோ போய் அந்த மரத்தோட அந்த நடு குருத்தை சாப்பிட முடியாது. அந்த நடு குருத்து தான் ஃபண்டு, நம்மளோட பணம், புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேறு, அந்த கவர் பேஜ், அந்த பட்டை இது ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் எந்த பூச்சியும் உள்ளே போக முடியாது. உள்ளே போச்சு அப்படின்னா நடு குருத்து வரைக்கும் ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு உள்ளே போயிடும். டோட்டல் அவ்வளோதான், உங்கள் பணம் சுவாகா. 20 மார்க்கு. 80 மார்க் ஆச்சா? டெக்னிக்கலுங்கிறது சைடு பிரான்ச்சஸ் மாதிரி, சைடில் இருக்க கிளைகள், அதெல்லாம் வெட்டி போட்டாலும் மரம் ஒன்றும் செத்து போகாது, புரியுதுங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலுங்கிறது இலைகள் மாதிரி, இலை, லீவ்ஸ். மரத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இலைகள் இருக்கும், பார்த்தீங்களா? தேவைப்பட்டா அந்த இலை வளரும். இலையுதிர் காலத்தில் தண்ணி ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குன்னா இலையை உதுக்கும். இதைத்தான் பணக்காரன் பண்ணுவான், தேவைப்பட்டா மரத்தில் இலையை ஒட்டுவான், தேவையில்லைன்னா கொட்டுவான். ரெண்டு தான் நடக்கும். இலையை உதுக்குறதுனாலையோ கொட்டுறதுனாலையோ மரம் சாகாது, தேவையான நேரத்துக்கு இலை வளரும், தேவையில்லைன்னா கொட்டுவான். அதே தான் இலை. அப்போ இலைங்கிறது பாருங்கள், அப்போ தேவையான இடத்துல என்ட்ரி எடுக்கணும், தேவையில்லாத இடத்துல அதை எக்ஸிட் பண்ணணும். சும்மா அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும், தண்ணி இல்லாத காலத்தில் அது இலை உதுக்கலைன்னா என்ன ஆகும், அதோட சத்துக்கள் எல்லாம் இலைக்கும் கொடுக்கணும். அப்போ தண்ணி இல்லாமல் மொத்த மரமும் பட்டு போயிடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் விஷயம் இருக்குது. அதனால தான் இது மறந்துடக்கூடாது உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து ஒரு மரத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இலைங்கிறது ஃபண்டமெண்டல், சைடு பிரான்ச்சஸ்ங்கிறது டெக்னிக்கல். இது ரெண்டும் உதுறதுனாலையோ வெட்டுறதுனாலையோ சேர்றதுனாலையோ வளர்றதுனாலையோ பெரிய பாதிப்பு மரத்துக்கு இல்லை. சீசனல், அதுக்கு பேர் சீசனல். சீசனல் மீன்ஸ் என்ன,
ஹோட்டல் வச்சுருக்கீங்க, சனி ஞாயிறு பயங்கர கூட்டமாக இருக்குன்னா அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, வீக் டேஸில் கூட்டம் இருக்குன்னா கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. பட் என்ன, கொஞ்சமாக பண்ணாலும் அதிகமாக பண்ணாலும் டேஸ்ட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிப்புன்னு சொல்லுவாங்களே, அது சூப்பராக இருக்கணும். நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களா மேட்டர் இல்லை. அதே மாதிரி தான் ட்ரேடிங். அதே ஒரு லாட் எடுக்கிறீங்களா 10 லாட்டரா எடுக்கிறீங்களா மேட்ரு கிடையாது. எந்த இடத்துல எடுக்கிறீங்க, தேவைன்னா தான் இலைய வளர விடணும், தேவையில்லாத இடத்துல வளர விடக்கூடாது, உதுத்து விட்டுறணும். அப்போ தான் உங்களோட அந்த வாட்டர் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட என்ன அந்த சோர்ஸ் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்குது. இப்போ பாருங்கள் மார்க்கெட் இது எவ்வளவு துல்லியமாக வேலை செய்யுதுன்னு. நீங்கள் எந்த சார்ட்டில் வேணாலும் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். ஆனால் ட்ரேடெல்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன், டெக்னிக்கலுங்கிறது வெறும் 10% தான். இன்னும் 90% நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, 90% ப்ரிப்பேர் ஆகணும். அதில் 60% மார்க்கு சைக்காலஜிக்கும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. சைக்காலஜி சும்மா வீடியோ பார்த்து, நான் கார் ஓட்டுறத பார்த்தெல்லாம் உங்களுக்கு கார் ஓட்ட முடியாது. நான் பார்த்தீங்களா இந்த பிரியாணி பாருங்கள், ஹைதராபாத் பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி இருக்குது, நீங்கள் வேடிக்கை மட்டும் வேணா பார்க்கலாம், பசி போகாது. பசி போனால் தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். வேடிக்கை பார்க்குறது வேற, அந்த பிஸ்னஸை சீரியஸாக பண்ணுறது வேற. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு மட்டும் வேணா இருக்கலாம், இதை வச்சுட்டுலாம் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் தெரிஞ்சுக்கலாம், டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். அதில் எந்த பாட்டுக்கு நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, ஏன் பணம் உங்களை விட்டு போச்சு, என்ன தப்பு பண்ணீங்க, எங்கே வாங்குனீங்க, வாங்கின இடத்துல வாங்குனீங்களா, வாங்கக்கூடாத இடத்துல வாங்குனீங்களா, ஓவர் ட்ரேட் பண்ணீங்களா, அண்டர் ட்ரேட் பண்ணீங்களா, எமோஷனலாக எப்படி இருந்தீங்க, எல்லாத்தையுமே நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் யாருன்றதை அப்பட்டமாக காட்டும். அது மாதிரி நீங்கள் இனிமேல் தேறுவீங்களா தேர மாட்டீங்களாங்கிறதையும் காட்டிடும். புரியுதுங்களா? நீங்கள் என்னோட வீடியோ 3 வீடியோ பாருங்கள், ரொம்பலாம் பார்க்க வேண்டாம். 3ஆவது வீடியோ சொல்லிடும், நீ இதுக்கு சரிப்பட்டு வருவ, சரிப்பட்டு வரமாட்ட அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடும். அதுக்கப்புறம் உங்களால் அதையும் மீறி சீரியஸான கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது. அது இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் கற்றுக்கிறதுக்கு வழியை பாருங்கள். புரியுதா? நாளைக்கே வந்துருங்க, இன்னைக்கே வந்துருங்க அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி நான் செஷனும் தொடர்ந்தெல்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு இது வேலையும் கிடையாது. நான் இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், அப்போல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிறேன். புரியுதுங்களா? வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். அந்த டைமில் நான் செஷன் எடுத்தேன்னா வாங்க, இல்லைன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இதுதான் அடிப்படை. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரியில் பணத்தை இழக்காதீங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ நீங்கள் யாருங்கிறத மார்க்கெட் வந்து தெளிவாக காட்டும். நான் சொல்கிற விஷயத்தில் இந்த வீடியோவை பார்த்து நான் ஒரு 3 வீடியோ கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓ நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் யார், உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் என்ன, எல்லாத்தையும் அப்பட்டமாக காட்டும், கண்ணாடி மாதிரி காட்டும். புரியுங்களா? ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே பாருங்கள், டெக்னிக்கலுக்கு இவ்வளோதான் முக்கியத்துவம். இதை தாண்டி பெருசாக டெக்னிக்கல்லாம் ஒன்றுமே கிடையாது. கேண்டிலாக இருந்தாலும் 2 கேண்டில், ஒரு முடிஞ்சு போன கேண்டில், ஒரு கரண்ட் கேண்டில். பேட்டர்னாக இருந்தாலும் ஒரு முடிஞ்சு போனது, ஒரு கரண்ட்டு. ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு முடிஞ்சு போனது, ஒரு கரண்ட். இது சொல்லும் மார்க்கெட் அடுத்து நான் எங்கே போக போகிறேன், எங்கே வர போகிறேன். புரியுதா? இப்போ அடுத்த மார்க்கெட் கவனிங்க. இது 1 ஹவர் நீங்கள் வேணால் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இப்போ 1 ஹவரில் என்ன ஆகும், முதல்ல விக்கு வைக்கணும், இல்லை இதை தாண்டி பாடி வைக்கக்கூடாது. பாடி வச்சிருச்சு அப்படின்னா கவனிங்க, இதை 50% தாண்டி பாடி வச்சிருச்சுன்னா இந்த முடிஞ்சு போனதை எடுத்துருங்க. இப்போ இது முடிஞ்சு போனது, இப்போ இது வந்து கரண்ட் 50% தாண்டி, இதை தாண்டி மேலே பாடி வச்சுன்னா இப்போ இங்கேருந்து இங்கே ட்ரை பண்ண வரைஞ்சிருங்க. அது வைக்காத வரைக்கும் இதுதான் கரண்ட். இதை தாண்டி பாடி வச்சுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன, இப்போ இந்த ஹையனில் ஓட 50% தாண்டி மார்க்கெட் போகக்கூடாது. அதுக்காக 50ங்கிறது கொஞ்சம் லாங்காக பார்க்குறது. முதல்ல 25 தாண்டி விக்கு போகக்கூடாது. விக்கு போய் பாடியும் பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த பவுண்டரிக்கு போயிடும்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு மார்க்கெட்டை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்கன்னா வெறும் சிகப்பு கலர் கேண்டில் மட்டும் பாருங்கள். பச்சை கலரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. வெறும் சிகப்பு கலர் மட்டும் பாருங்கள். கயிறு இழுக்கிறவன் எங்கெல்லாம் இழுத்து கொண்டு வர்றான், இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். அவுட்லைனாக நான் சொன்னேன்ல, சார்ட்டே தொடாமல் நான் பண்ணுவேன்னு சொல்லலையா, அது எப்படின்னு நான் ஓரளவு அவுட்லைனாக சொல்கிறேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சிகப்பு கலர் மட்டும் பாருங்கள், பச்சையை பார்க்கவே பார்க்காதீங்க. இப்போ இங்கே இருக்குது சிகப்பு கலர், கரெக்டாக? இப்போ இதை தாண்டி சிகப்பு கலர் வந்துருச்சான்னு பாருங்கள், வந்துருச்சு. வேற எதையுமே பார்க்காதீங்க. இதை தாண்டி சிவப்பு கலர் வந்துருச்சா அப்படியே இழுத்து விடுங்க. வேற இடையில நடக்கிற எதையுமே கவனம் செலுத்தாதீங்க. இதை தாண்டி சிவப்பு கலர் அவுட் சைட் கேண்டில் வச்சிருக்கு. இங்கே இதை வச்சிருக்கு, இதை தாண்டி இங்கே வச்சிருக்கு. இதுக்கு இது அல்டிமேட்டா சிவப்பு கலர் எங்கே இருக்கா அதை தாண்டி கான்சென்ட்ரேட்டே பண்ணாதீங்க, விட்டுருங்க. அடுத்து இங்கே வச்சிருக்கு. இப்படி சிகப்பு கலர் மட்டுமே நீங்க பாருங்க, சரியா?
பார்த்துட்டிங்களா? இப்படி தான் சிவப்பு கலர் மட்டும் பார்க்கணும். கரெக்டாக இப்போ புரியுதா? 1. சரி, இப்போ சிகப்பு கலர் கேண்டில் பர்சன்டேஜில் பாருங்கள், சும்மா பார்க்காதீங்க. இது 100% சிகப்பு, 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 சிகப்பு. இங்கே தான் சிகப்பு கலர் கேண்டில் தான் பாதி விக்கு, பாதி செல்லு. ஐ மீன், புரியுதா? மற்ற எல்லா கேண்டிலையும் நீங்கள் சிவப்பு கலர் கேண்டில் பாருங்கள், ஃபுல் கேண்டிலாக இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த ஏரியாவுக்குள்ளே பெரிய விக்கு எது. ரெண்டாவது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிகப்பு கலர் கேண்டில் அவுட் சைட் கேண்டிலாக வைக்குதான்னு பாருங்கள். ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா, இந்த விக்கு தான் ஆப்போசிட் கலர்னு சொல்லியிருக்கேன். சிகப்பு கலர்னா அதோட விக்கு தான் ஆப்போசிட் கலர். விக்கு எங்கே வைக்குதுன்னு பாருங்கள். முதல்ல என்ன சொன்னேன், ஒவ்வொரு சிகப்பு கலர் கேண்டிலா அவுட் சைட் கேண்டிலா வச்சுட்டே வருதா அப்படிங்கிறத பாருங்க. ரெண்டாவது பாருங்க, விக்கு எங்க பெருசா வைக்குது அப்படின்னு பாருங்க. இதுல விக்கு இல்ல, விக்கு இல்ல, விக்கு இல்ல. இதோட லோ விக்கு இல்ல, லோ விக்கு இல்ல, விக்கு இருக்கு, லைட்டா இருக்கு. இல்லை 50% இருக்கணும்னு நான் சொன்னேன், லைட்டா இருக்கு. இங்கதான் முதல்ல விக்கே வைக்குது. விக்கே வைக்குதுன்னா முதல் பிரேக் மார்க்கெட்ல இங்கதான் அப்ளை ஆயிருக்கு. பையர் அக்குமுலேஷன் ஸ்டார்டட். என்ட்ரி எடுக்கிறதுக்குலாம் இல்லை, பையர் பிள்ளையார் சொல்லி போடுவான்னு சொல்லுவோம் இல்லையா, போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து அக்ரெசிவா போகுதான்னு பார்க்கணும். இந்த லோ உடைக்கும் போது அக்ரெசிவா போகுதா, பயம் காட்டுறானா அப்படின்னு பார்க்கணும். பயம் காட்டுறானா, காட்டுறான், கவனிங்க. பயம் காட்டுறானா, காட்டுறான். அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்து மார்க்கெட்டை ரீட் பண்ணுங்க. என்ன சொல்றது, ஸ்ட்ரக்சர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டான், அடுத்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் 2 கம்ப்ளீட் பண்ணுவான். பச்சை கலர் வச்சு மறுபடியும் ஸ்டாப் லாஸ்லாம் அடிப்பான். நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அடுத்தடுத்த இதுல இதை மட்டுமே கவனிங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணணும், கேண்டில் இவ்வளவு பெரிய விக்கு வந்திருக்குன்னா அடுத்து மார்க்கெட் என்ன நடக்கணும், இது மாதிரி, சிம்பிளா சொல்றேன் கவனிங்க, இது மாதிரி 2 மடங்கு விக்கு வரணும். கவனிங்க, இந்த லோ உடைச்சு அக்ரெசிவா போய் இது மாதிரி 2 மடங்கு விக்கு வரணும். வரல, இது அளவுக்கு கூட வரல, வரல, வரல. கிட்டத்தட்ட வந்திருக்கு, 2 மடங்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் அலர்ட். புரிஞ்சா? இவ்வளவுதான் ட்ரேடு. இது எல்லாமே பவுண்டரியில பண்ணணும். அதுக்காக உட்காந்துட்டு நான் இங்க ஷார்ட் டேர்ம்லேயே பண்ணுவேன், இதெல்லாம் கேண்டிலுக்கு மட்டும்தான். அடுத்து என்ன பண்ணணும், பவுண்டரி. ஷார்ட் டேர்ம்னா அதோட நேச்சர் தெரிஞ்சு பண்ணணும். அதுக்காக விக்கு பெருசா வச்சிருச்சு, விக்கு பெருசா வச்சிருச்சு அப்படின்னு பண்ணக்கூடாது. நேச்சர் தெரிஞ்சு பண்ணணும். எந்த பவுண்டரியில மார்க்கெட் இருக்கு ட்ரேட் பண்ணுங்க. இந்த பவுண்டரிக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும்ல. உங்கள்கிட்ட 10,000 இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10,000னா ஷார்ட் டேர்முக்கு 20%, மிட் டேர்முக்கு 30, லாங் டேர்முக்கு 50. ஷார்ட் டேர்மோட 20% அமௌண்ட்ல ஷார்ட் டேர்முக்கு கொடுக்கணும், ஷார்ட் டேர்மோட மிட் டேர்ம் கொடுக்கணும், ஷார்ட் டேர்மோட லாங் டேர்ம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அட்வான்ஸ்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். புரியுதா? சும்மா அதுக்காக உட்காந்துட்டேன் பெருசா வச்சிருச்சு, பெருசா வச்சிருச்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் ரீட் பண்றதுக்கு தான். பெரிய பணக்காரன் வந்துட்டானா அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான். பெரிய இது வச்சாங்கன்னா நீங்க கவனிங்க. இப்ப நான் இதை சொல்றேன் பாருங்க. முதல்ல பச்சை கலரா பாருங்க, பச்சை கலர் முதல்ல இங்கேயே வச்சுட்டான், அவ்வளவுதான், இங்கேயே பிரேக்க போட்டான். அடுத்து பாருங்க, இதை விட பெரிய விக்கு இங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மார்க்கெட் ரொம்ப தூரம் போகல, இதோட பெரிய வைக்க முடியல. லாஸ்டா பாடி இங்க, பாடியை தாண்டி உள்ள க்ளோஸ் வச்சான்னா அவ்வளவுதான். இதோட 25 to 50% வரும். 25 வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இதோட 50% தாண்டி மேல போகக்கூடாது. போகாம இருந்தா 50க்கு கீழே உள்ள 50க்கு வந்துடும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வேலையே. சார்ட்டை ரீட் பண்றதுல வெறும் 10% அளவுக்கு தான் வேலை. 10 மார்க் கொஸ்டின் இவ்வளவுதான். இவ்வளவுதான் படிக்கணும். இதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா என்ன சொல்றது, 6 மாசம் வருஷ கணக்குல லைஃப்ல ஃபுல்லா மொத்த நாளுமே டெக்னிக்கலுக்கு தான் செலவு பண்றீங்க. நீங்க படிச்ச நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எங்கெல்லாம் கிளாஸ் படிச்சீங்களோ அங்கெல்லாம் 2 இண்டிகேட்டரை தாண்டி இல்ல ஒரு 3 இண்டிகேட்டரை தாண்டி ஒண்ணுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கேண்டில்ஸ்டிக் படிக்கிறேன், பெரிய பிரைஸ் ஆக்ஷன் படிச்சேன்னு சொல்றவங்கலாம் நீங்க இந்த அளவுக்கு நீங்க படிச்சீங்களா? இல்லை இந்த அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு ஒரு கேண்டில் எடுத்து வச்சு கேண்டில் பை கேண்டில், கேண்டில் பை கேண்டில், கேண்டில் பை கேண்டில் புக்கு படிக்கிற மாதிரி எப்படி கேண்டிலை ரீட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதான் நான் சொல்கிறேன், நான் இது சும்மா சொல்லி கொடுக்குறேன். இந்த விஷயமே நீங்கள் உலகத்தில் எந்த யூடியூப் சேனல் வேணாலும் தேடுங்க. நான் உலகத்திலே சொல்கிறேன். நீங்கள் தமிழ், இங்கிலீஷு எந்த மொழிகளில் வேணாலும் போய் தேடுங்க. இவ்வளோ எளிமையாக உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். எங்கேயுமே இருக்காது, இவ்வளவு எளிமையா இருக்காது. நான் தான் சொல்லல, இவ்வளவு எளிமையா சொல்லி தர்றவங்க, இவ்வளவு நுணுக்கமா மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க உங்கள்ட்ட எல்லாம் உட்காந்து கூட பேச மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். இவ்வளவு எளிமையா வெறும் சார்ட்டை ஒரு ஒரு இண்டிகேட்டர் எடுக்காம, ஒரு சார்ட்டை நகர்த்தாம, ஒரு சார்ட்ல சின்ன கோடு கூட போடாம, ஒரு புள்ளி கூட வைக்காம சார்ட்டை ரீட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எங்கேயுமே இருக்காது. ஏன்னா நானும் இதே இண்டஸ்ட்ரியில தானே இருக்கேன் 25 வருஷமா. எனக்கு தெரியாதா எப்படி இருக்கும்னு? அப்ப பாருங்க, இது வெறும் 10 மார்க் கொஸ்டின் மட்டும்தான். 10 மார்க் கொஸ்டினுக்கு
நீங்க உங்க வாழ்நாள்ல பாதி காசை இதுக்கு தான் போட்டிருப்பீங்க. நீங்க 5 லட்சம் லாஸ் பண்ணீங்கன்னா இதுவா தான் இருக்கும். இல்ல இன்னாட்டி என்ன பண்ணிருப்பீங்கன்னா, இதை இங்க போட்டா அவ்வளவு சொல்லி தர்றான், அங்க போட்டா அதை பண்ணி தர்றான், ஃபோரெக்ஸ் பண்ணி தர்றான், பிட்காயின்ல ட்ரேட் பண்ணி தர்றான், கோல்ட்ல ட்ரேட் பண்ணி தர்றான் அப்படின்னு உங்க காசை அழிச்சிருப்பீங்க. ரெண்டே விஷயத்துக்கு தான் அழிச்சிருப்பீங்க. ஒன்னும் டெக்னிக்கலுக்கு அழிச்சிருப்பீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல்ல அழிச்சவன கூட மன்னிச்சிடலாம். ஆனா என்ன பண்றது, உங்க வீட்டு கோழியை இன்னொருத்த வீட்டு வீட்டுல அடைய வைக்கிறது. உங்க வீட்டு கோழி உங்கள்ட்ட தானே இருக்கணும். நான் ஒருத்தன் பிட்காயின்ல தான் சம்பாரிச்சு தர்றேன், கோல்டுல தான் சம்பாரிச்சு தர்றேன்னு சொன்னான். உங்களுக்கு ஏன் அந்த அறிவு இல்லாம போச்சு? அவனால சம்பாரிச்சு தர முடியும்னா ஏன் அதை ஏன் நான் கத்துக்கிட்டு அதை சம்பாதிக்க கூடாது? உங்க கார் வச்சிருக்கீங்க, உங்க காரை உங்களுக்கு ஓட்ட தெரியல, டிரைவர் வச்சு ஓட்டுனீங்கன்னா அவன் எல்லா ஃப்ராடும் எல்லா முளமாரித்தனம் பண்ண தானே செய்வான். இல்ல நீங்க கத்துக்கிட்டு வசதிக்காக கார் வச்சுக்கலாம், டிரைவர் வச்சுக்கலாம், தப்பு தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவர் காரை பத்தி அப்படின்னு தெரிஞ்சா அவன் உங்களை என்னெல்லாம் செய்வான் யோசிங்க. பணத்தை கொண்டே கொடுக்கறது, அதுல இவ்வளவு வந்துரும், இதுல இவ்வளவு வந்துரும். அதாவது அதான் சொல்ல, பேராசை. பேராசை உள்ள மனுஷனை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அத்தனை லட்சம் போச்சு, இத்தனை லட்சம் போச்சு, என் லைஃபே போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு உட்காந்து இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு நான் ட்ரேடை சொல்லி கொடுத்தாலும் வச்சு பண்றதுக்கு உங்கள்ட்ட காசு இல்லை, அந்த கண்டிஷன்ல உட்காந்துருக்கீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத வெறும் 10% விஷயத்துக்கு பணத்தை போடுறது, இல்லாட்டி எவன்கிட்டயாவது கொடுத்தா அவன் நம்ம நோகாம படுத்து கிடக்கலாம், அவன் என்ன எதையாவது பண்ணி நமக்கு மாசம் மாசம் காசு தந்துருவான். இதுல வேற ஆளை வேற சேர்த்து வர்றது, புரியுதா? சேர்த்து விட்டு கடைசியில அப்படியே பரவாயில்ல, என்ன நாய் 2 இடத்துல தான் கடிச்சிருக்கு, ஒன்னு 4 இடத்துல கடிச்சிருச்சா அப்படிங்கிறது. பணத்தையும் கெடுத்து, அந்த பழக்க வழக்கத்தையும் கெடுத்து, அந்த எல்லாத்தையும் கெடுத்து. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மோசமான இது. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது. இது உங்களுக்குன்னு இல்லை, எனக்கும் தான். எனக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சும்மா தேவையில்லாம ஒரு ரியல் எஸ்டேட்ல கொண்டு போய் என்னோட கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி, 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி, அதுல என்னோட காசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,80,00,000 ரூபா. அது போக ஏற்கனவே நான் ஒரு 2 3 ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட்ல வந்த கிளைண்ட் ஓகே இவங்க நல்ல ப்ராஜெக்டா பண்றாங்கன்னு சொல்லி அவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்து அவங்களோட காசு ஒரு 1,20,00,000, என்னோட காசு ஒரு 1,80,00,000 கொண்டு மொத்தமா கொடுத்த ஒரே வாரத்துல ஹைவேஸ்ல இருந்து அந்த இடத்த ஃபுல்லா நாங்க எடுத்துக்க போறோம்னு சொல்லி கவர்மெண்ட் நோட்டீஸ் வந்து அந்த வித்து கொடுத்தவனுக்குலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய மினி பஸ் ஓடுது, ஏகப்பட்ட டிராவல்ஸ் வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் அந்த அந்த இடத்துல ஒரு சென்ட் வந்து 13,000க்கு வாங்கணும். ஒரு சென்ட் 27 ஏக்கர் கணக்கு போட்டுக்காங்க. 27 ஏக்கர் 13,000 ரூபாய்க்கு வாங்கினது. கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்துச்சு தெரியுமா? வெறும் 150 ரூபா தான் கொடுத்துச்சு. அப்ப அத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் என்ன சொல்றது, என்னோட இதெல்லாம் சப்மிட் பண்ணி, ஏன்னா நம்ம உண்மையிலே அந்த காசு நம்ம கிட்ட இல்ல. கரெக்டா இருந்தா தானே நம்ம ஏமாத்துறோம்னு அர்த்தம். அப்ப நான் என்னோட காசு இவ்வளவு போட்டேன், பப்ளிக்கோட காசை நான் இவ்வளவு போட்டேன். சரி நான் இவ்வளோ எல்லாத்துக்கும் நமக்கு அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா? இவ்வளோ காசு கொடுத்தோம், இவ்வளோ காசு கொடுத்தோம், முதல்ல இவ்வளோ கொடுத்தோம், ரெண்டாவது இவ்வளோ கொடுத்தோம், மூணாவது இவ்வளோ கொடுத்தோம், நாலாவது இவ்வளோ கொடுத்தோம், மொத்தமாக நான் 3 கோடி ரூபா கொடுத்தேன். ஸோ இப்போ அதை வந்து என் பேரில் அப்போதைக்கு பவர் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்னைக்கா இருந்தாலும் அந்த ஃப்ளாட்டை போட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க தானே போகிறோம். அப்போ பவர் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி, அப்போ நான் பப்ளிக்கிட்ட வாங்கினேன் 1,20,00,000, என்னோட காசு 1,80,00,000, மொத்தத்தை நான் கொடுத்ததுங்கிறதுக்கான ஆதாரம், கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிறதுக்கான நோட்டீஸு, கவர்மெண்ட் எனக்கு இவ்வளோதான் தரப்போகுதுங்கிறது, பேலன்ஸ் இவ்வளோதான் என்னால் முடியுங்கிறது எல்லாத்தையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி, அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொன்னுச்சு, நம்ம வந்து அந்த காசை வந்து திருப்பி கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. எனக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லைங்கிறது கொடுக்கவும் முடியாது இல்லையா? கண்டிப்பாக 1,20,00,000 எவ்வளோ பெரிய காசு. அதை விட என்னோட காசு கூட 1,80,00,000. பரவாயில்ல போயிட்டு போகுது. நான் சொல்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு 20 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அப்ப அப்ப நான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் இதுல இருந்து நான் என்ன சொல்றது, அடுத்தடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்தது, வர முடிஞ்சிருக்கு. இல்லாட்டி யோசிச்சு பாருங்க. அப்போவுமே நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 60% பேருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு நமக்கு என்னதான் கோர்ட்டு நமக்கு தீர்ப்பு சொன்னாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு இல்லையா? சரி ஓகே, நம்மளோட தப்பும் கிடையாது. அப்போ அதை வித்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ஹைவேஸ் நோட்டீஸ் எல்லாம் அது வந்திருக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே. யாருமே அந்த ஹைவேஸ் நோட்டீஸ் எல்லாம் சொல்லலை நமக்கு. நமக்கு அதை பற்றியும் தெரியாது இல்லையா? அதான் அதுக்கு தான் சொல்றது, தெரியாத விஷயத்துல காலை வச்சது. அவன் சொல்றான், இவன் சொல்றான், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம். நல்லா யோசிச்சு பாருங்க.
2 கோடி ரூபா ஃபினிஷ்ட். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த 2 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ அடுத்த லைஃப்ல அடுத்து எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கலாம். காட்ஸ் கிரேஸ் நமக்கு வந்து ஏதோ படிப்பு இருக்கு, ஏதோ இந்த இந்த நாலேஜ் சவுண்டா இருக்கிறதுனால இதுல இருந்து மீறி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்திருக்க முடியுது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி அது என்ன சொல்றது, அடுத்த கட்டத்துக்கு போகன்றது அந்த கண்மூடித்தனமான இது எப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் தெரியாத விஷயத்துல போய் நமக்கு அடுத்தவன் பேச்சை நம்பி இறங்குறது. அதான் சொல்லல, இது உங்களுக்கு எல்லாருக்குமே இது நடந்திருக்கு. உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. இப்போ நீங்களுமே என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ நானுமே என்ன ஆசை தான், பேராசை. சும்மா இருக்கிறத வச்சுக்கிட்டு இருந்துக்கலாம்ல. முதல்ல ஒன்று பண்ணோம் நல்லா தானே வந்துச்சு, ரெண்டாவது ஒன்று பண்ணோம் நல்லா தானே வந்துச்சு, மூணாவது பெருசாக பண்ணுவோம். முத முதல்ல பண்ணது 3 ஏக்கர், அடுத்து பண்ணது 5 ஏக்கர், இப்போ 27 ஏக்கர் போச்சா? அதே மாதிரிதான் நம்ம தெரியாத விஷயத்துல கத்துக்காம முழுசா அதோட அனுபவம் இல்லாம அதான் என்ன சொல்றது, ரொம்ப பண்ணாம இருக்கிறது நல்லது. யோசிச்சு பாருங்க. நான் 1,80,00,000 கிட்டத்தட்ட 1,00,00,000 10 கோடி ஆக்கிடலான்னு போனேன். இப்போ மொத்தமும் போச்சு. அப்போ இப்போ எனக்கு தோணலை. அப்போல்லாம் எனக்கு என்ன தோணுனா, பேசாம அந்த 2 கோடி ரூபா வச்சுட்டு பேசாம இருந்திருக்கலாமே. அப்போ ட்ரேட்ல கிட்டத்தட்ட அதாவது என்ன, இதுல ஓப்பனா சொன்னா இது அவ்வளவுமே மார்க்கெட்ல சம்பாதிச்ச காசு தான். மார்க்கெட்ல சம்பாதிச்ச காசு பிளஸ் ஒர்க் பண்ண காசு. நான் சொன்னேன் இல்லையா, கோட்டக்கு அங்கங்கெல்லாம் வேலை பார்த்தேன், பெரிய பெரிய கிரெடிட் சூஸ் அந்த மாதிரி சம்பாதிச்ச காசு நம்மளோட காசு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அது பேசாம வச்சிருந்து இப்போ ஒரு 20 வருஷம் அதை மார்க்கெட்ல டெவலப் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட அது 2000 கோடிக்கு மேல வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றது, நான் சொன்னேன் இல்லையா, உங்களை விட எல்லாத்தையுமே நான் அடிமட்டம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். கீழே வரைக்கும், கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எவ்வளவு எக்ஸ்ட்ரீமை பார்க்க முடியுமோ பார்த்தாச்சு, எவ்வளவு ஹையை பார்க்க முடியுமோ ஹையையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அதனாலதான் நான் ஓப்பனா பேசுறேன். ஏன்னா ஒரே ஒரு நேரத்துல ஒரு 2 கோடி ரூபாய் தொலைச்சவனோட வழி என்ன, ஒரே நேரத்துல ஒரு 40-50 பேர் எனக்கு காசு வேணும், உனக்கு காசு வேணும், எனக்கு காசு வேணும், உனக்கு காசு வேணும்னு சொல்லும் போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பதான் நான் நினைச்சேன், இருக்கிற ஒரு தங்கமுற வாத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம தேவையில்லாம அந்த பணம் சும்மா தானே இருக்கு. இதான் என்னோட இது, சும்மா சும்மா தானே இருக்கு. மார்க்கெட் அது நல்லா கரெக்ஷன் ஆனா தானே நமக்கு தேவை. அப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவேன், அப்பெல்லாம் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். இப்பவுமே எனக்கு ட்ரேடிங் பிடிக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிடிக்கும். ஏன்னா பச்சையா சொன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை, ட்ரேடிங்கை விட இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அதிகம் சம்பாதிக்கலாம். இது யாருக்குமே தெரியறது இல்லை. அதனாலதான் ட்ரேடிங்கை ஈஸி, இன்வெஸ்ட்மெண்ட்டை கஷ்டம்னு பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, அதிகம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாத்துலயும் அவன் உங்களுக்கு மார்ஜின் தர மாட்டான். ட்ரேடிங்ல கொஞ்சம் தான் சம்பாதிக்க முடியுன்றதுனாலதான் அவன் உங்கள்கிட்ட நல்லா யோசிச்சு பாருங்க, டிப்ஸும் அவன் தான் கொடுக்குறான். எதுக்கு உங்களை நம்பி அவன் காசு தரணும்? நீங்க 10,000 கொடுங்க, நான் 1,00,000 ரூபாய்க்கு லிமிட் தர்றேன். அவன் என்ன மாமனா மச்சானா? உங்களோட 10,000த்துக்கு அவன் 90,000 ரூபாய்க்கு லிமிட் தர்றதுக்கு அதுல சம்பாதிக்க முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். சம்பாதிக்கலாம், நம்ம அளவுக்கு தெரிஞ்சா சம்பாதிக்கலாம், கொஞ்சமா தான் சம்பாதிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அதிகமா சம்பாதிக்க முடியும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு அதிகமா வேணுங்கிற மாதிரி ஒரு மாயை டெவலப் பண்ணிருப்பாங்க. சம்பாதிக்க முடியாம வாரன் பஃபெட் உலகத்துல பெரிய கோடீஸ்வரர்ல ஒருத்தன் ஆனாலும் யோசிங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். மைக்ரோசாஃப்ட் இருக்கு, வாரன் பஃபெட் இருக்கார், 2 பேரும் ஈக்குவலன்ட் மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ். புரியுதுங்களா? ஈக்குவல் பில்லியனர்ஸ். அதாவது இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டையாவது உங்க போன்ல ஏதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் இருக்கு, உங்களோட சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று இருக்கும். அது மாதிரி உங்களோட டிவி ரிமோட்ல கண்டிப்பா இருக்கும். ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்களா, அந்த மிஷின்ல அவங்களோட ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், அது இது பஸ், காரு, ட்ரெயின், ஃப்ளைட் அத்தனையிலையும் மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அவரு உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆகிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனா வாரன் பஃபட்டோட ஒரிஜினல் புக்கையோ இல்லை அவரோட கன்சல்டிங் கிளாஸையோ இல்லை அவரோட கோர்ஸையோ அந்த ஃபீல்டில் இருக்கிற நம்மளாவது இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஆனால் அவரோட ப்ராடக்டை உலகத்தில் இருக்கிற யாருமே யூஸ் பண்ணாமல் ஒருத்தர் உலகத்திலே பெரிய பணக்காரர் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம். மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்டை உலகத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அப்போ அவரோட ப்ராடக்டை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாவோ மறைமுகமாவோ யூஸ் பண்ணுறோம். அவர் பணக்காரர் ஆகிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள அவரோட சர்வீஸை யாருமே யூஸ் பண்ணாமல் அவர் உலகத்திலே பெரிய பணக்காரர் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அது மட்டும் கிடையாது, மைக்ரோசாஃப்டோட மெலிண்டா ஃபவுண்டேஷன் அதுக்கு வந்து அதிகமாக டொனேட் பண்ணவரே வாரன் பஃபெட் தான். இப்போ யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணியுமே அவர் இன்னும் உலக பணக்காரில் ஒருத்தராக இருக்காரு.
இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெரிய growth. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டே வராது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசு அதிகமாக வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை பழக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ட்ரேடிங் பிடிக்காது. இன்னைக்கு வரைக்கும் என்னோட அதிகப்படியான இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான். படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ட்ரேடிங்காவது என்ன சொல்கிறது, ஆக்டிவ் இன்கம், உட்காந்து வேலை பார்த்தா கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், 30 நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கணுமா, வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 10,000 ரூபா சம்பளம் வாங்கணுமா கேட்டால், அப்போ அது எல்லாருமே என்ன சொல்லுவோம், இது பண்ணால் தான் போதும்போம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இது. ட்ரேடுங்கிறது ஆக்டிவ் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பேசிவ் இன்கம். கவனிங்க, ட்ரேடோட கிராஃப் ஒரு கட்டத்துக்கு மேலே மேலே கொண்டு போகிறது ரொம்ப சிரமம். ஏன்னா நீங்கள் இன்னும் சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் 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 அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் டீவியேட் ஆகக்கூடாது. நான் பார்க்காத மார்க்கெட்டா, ஒன்று போடுறதுக்கு போல 2 போடணும் அப்படின்னு கொம்பு முளைச்சது. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மரத்தில் கொத்து போடுற மாதிரி அது போதும், ஒரு கரையானுக்கு உள்ளே போய் குடஞ்சிரும், உங்கள் மொத்த அக்கௌண்ட்டே காலி பண்ணிட்டோம். அதனால் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன தெரியுமா, அதே மரத்தில் பழத்தை பறித்து சாப்பிட்ற மாதிரி. 5 வருஷம் தான் லாங்காக தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் அதை பாதுகாக்கணும், ஓரளவு வளர்க்குற மாதிரி தெரியும். 5 வருஷம் வளர்க்கணுமா அப்படின்னு தெரியும். 5 வருஷத்துல முதல் தடவை 100 மாம்பழம் கிடைச்சதுன்னா நீங்க 50 மாம்பழத்தை சாப்பிடுங்க. மறுபடியும் அந்த 50 மாம்பழத்தை மறுபடியும் குரோ பண்ணுங்க. அடுத்தடுத்த 5 வருஷத்துல 50 × 100 மாம்பழம், 5000 மாம்பழம் கிடைக்கும். 5000த்துல நம்ம கட்டாயம் 50 தான் சாப்பிடுவோம் அந்த மாசமும் அந்த வருஷமும். மிச்சம் 4500 பழசு ஒரு பழசு இருக்கு. அப்போ பழசுங்கிறது இப்போ மாசம் மாசம் 100 வருஷம் வருஷம் 100 மாம்பழம் 100 மாம்பழம் 100 மாம்பழம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வச்ச அந்த 4500 இல்லை 5000னு வச்சுக்கோங்க. 5000வது இப்போ வருஷம் 6வது வருஷத்துல இருந்து 5000 × 100, 5000 × 100, 5000 × 100 பழம் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, 5000 × 100 யோசிக்கிறதுக்கே அதுக்கு 5 லட்சம் நினைக்கிறேன். ஐ திங்க் சரியான்னு பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, அடுத்து 5 லட்சத்தை மறுபடியும் விதையா போடுங்க. இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணுங்காக சொல்றேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஈஸியா புரியணுங்காக சொல்றேன். இப்போ 5 லட்சம் மரம் 6வது வருஷத்துல இருந்து 5 லட்சம் × 100 எத்தனையோ கோடி வரும். அப்போ யோசிச்சு பாருங்க, 3 சைக்கிள் தான், 15 வருஷம் தான். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பயங்கரமான இடத்துக்கு போயிடலாம். ஆனா இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அதான் சொல்றேன், நமக்கு தான் அந்த இருக்கிற 2 கோடி பெருசா தெரியாது. அதை கொண்டு 6 மாசத்துல 10 கோடி ஆக்கணும், இதாகணும். அதான் சொல்லலை, என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் என்ன சொல்றது, அனுபவத்துல கத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த அஜித் சொல்ற மாதிரி என்னோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுன்னு சொல்ற மாதிரி. அந்த 2 கோடியும் நானா தான் சம்பாரிச்சேன், அந்த 2 கோடியும் நானா தான் விட்டேன், மறுபடியும் எத்தனையோ கோடியும் நானா தான் சம்பாரிச்சேன். அதான் நான் சொல்றேன், அடுத்த வேலை என்ன சொல்றது, அடுத்த வேலை ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லை. அதான் சொல்லுவாங்களே, உண்மையிலே எனக்கு அதை பார்க்கல, அதான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அந்த படம் பேர் என்னன்னு தெரியாது. அது வந்து ஒரு ஒரு ஒரியா மொழி படம். அப்போ தூர்தர்ஷனில் பார்த்தீங்கன்னா சில படங்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்க. இது எப்போவாவது போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த ஒரு படம் நான் பார்த்தேன். அந்த படம் பேர் எனக்கு தெரியாது, அது ஒரியாவோ பெங்காலியோ ஏதோ ஒரு படம். அதை தமிழில் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்க. அது மாதத்தில் எப்பாவது ஒரு படம் தமிழில் வரும், அதர் லாங்குவேஜ் படம். அப்படி வரும்போது ஒரு சின்ன பையன் இருப்பான். அவங்க அப்பா வந்து சாகிற கண்டிஷனில் இருப்பார். அப்போ அவன் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவன் வந்து டவுனுக்கு போவான். அப்போ அவங்க அப்பா அவனை லாஸ்ட்டாக கையை பிடிச்சி சொல்லுவார், நீ இங்கேருந்து டவுனுக்கு போகணும், டவுனுக்கு போய் பெரிய ஆளாக வரணும், புரியுதுங்களா? ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது, அங்கே பேசுறது ஏதோ ஒரு டவுன் பேர் சொல்லுவார், அங்கே பட்டணத்தில் பேசுறது, அங்கே உன்னை பற்றி பேசுறது எனக்கு இங்கே கேட்கணுப்பா அப்படின்னு சொல்லுவார் அவங்க அப்பா. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது என்ன அர்த்தம், உன்னை பற்றி இப்போ நீ சென்னைக்கு பிழைக்க போகிறீங்க, சென்னையிலே ஒரு பெரிய ஆளுங்க, சென்னையிலே அதாவது சென்னையில் உங்களை பற்றி பேசுகிற நியூஸு, உங்களை பற்றி பேப்பரில் போடுறது, உங்களை பற்றி மக்கள் பேசுறது உங்கள் கிராமத்தில் கேட்கணும். கிராமத்தில் வந்துட்டு நான் யார் தெரியுமா, நான் எவர் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் யார் அப்படிங்கிறத என்னது அடுத்தவங்களுக்கு தெரியணும். ஒருத்தவங்களை பார்த்தாலே ஓ இவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளே சொல்லிக்கிறோம், நான் யார் தெரியுமா, எவர் தெரியுமா. இப்போ நான் என்னை பற்றிலாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டுங்கிறக்காக சொல்கிறேன். அதனால தான் என்னோட பாசிட்டிவையும் சொல்கிறேன், நெகட்டிவையும் சொல்கிறேன். சும்மா பெருமை பேசிக்கிட்டு மட்டும் இல்லை, நான் கடந்து வந்த அந்த நெகட்டிவையும் சொல்கிறேன், என்னாலையும் முடியுன்றதையும் சொல்கிறேன், உங்களாலையும் முடியுங்கிறக்காக சொல்கிறேன். 2 ஆங்கிளையுமே நான் காட்டுறேன்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நான் காட்டுறேன். கொஞ்சம் கூட நான் பழச சொல்றதுக்கு வெக்கப்படல. ஏன்னா அதான் உண்மை. புரியுதா? உண்மை. உண்மை என்னைக்குமே வெக்கப்படுறதில்ல. அவ்வளவுதான். அதை ஏத்துக்கிறணும் முதல்ல. அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்ப என்னாச்சு? அப்ப யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல வந்து எந்த இடத்துக்கு வர முடியும்? ஸோ அப்போ அது தேவையில்லாம அதை நம்ம வச்சுக்க முடியல. இப்போ இது எதுக்காக சொல்றேன்? இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி 3 சைக்கிள் நீங்க பண்ணீங்கன்னா போதும். உங்க தலைமுறையே செட்டில் ஆகலாம். ஆனா ட்ரேடிங் வந்து குயிக்கா பண்ண முடியும். ஆனா அதை ஸ்டேபிளா பண்ண முடியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சாகுற வரைக்கும் ஆக்டிவ் இன்கம் போட்டாதான் ட்ரேடிங்ல சம்பாதிக்க முடியும். கண்ணு தெரியலனா கூட கண்ணாடி தொடச்சிட்டு உட்காந்து ட்ரேட் பண்ணாதான் காசு வரும். புரியுதா? அதனாலதான் நீங்க அமெரிக்கால எல்லாம் பாருங்க. அமெரிக்கால உலக நாடுகள்ல நிறைய ட்ரேடர்ஸ் கடைசியில சூசைட் பண்ணி தான் செத்துருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது என்னன்னா எமோஷனல் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணணும். நீங்க 10 வருஷமா கார் ஓட்டுங்க. நான் தான் 10 வருஷம் கார் ஓட்டுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போதையை போட்டு கார் ஓட்டினா என்ன ஆகும்? கார் பார்க்குமா, பாவம் இவர் தான் 10 வருஷம் ஓட்டினவர், கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி போய் சேர்ந்துருவோன்னு கார் சேருமா? சேராது. அதே மாதிரிதான் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ட்ரேடிங்ன்றது ஆக்டிவ் இன்கம். எந்த நேரம் வேணாலும் சறுக்கும். அதனாலதான் ட்ரேடிங் இஸ் 100% ரிஸ்க்னு சொல்றது. இப்போ நான் அதனாலதான் என் கிளைண்ட்டுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ட்ரேடர்ஸ்க்கு, உங்களோட கேபிட்டல் 1 லட்சம் இருக்குன்னா எக்காரணத்தை தாண்டி 20,000க்கு தாண்டி போகாதீங்க. 1 லட்சம் இருக்கு, அவன் 10% மார்ஜின் தரணும், பரவாயில்ல. 10 லட்சம் கேபிட்டல், 20,000 உங்களோட கேபிட்டல் தாண்டி போகாதீங்க. அப்போ 2 லட்சம் ரூபா அளவுக்கு தான் ரிஸ்க் எடுப்பீங்க. அப்போ உங்களோட கேபிட்டல் மாதிரி இன்னொரு மடங்கு ரிஸ்க் எடுங்க ட்ரேடிங்ல. அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். கடைசி வரைக்கும் எடுக்காதீங்க. எத்தனாயிரம் கோடி உங்க கையில இருந்தாலும் எடுக்காங்க. இது நீங்க பண்ணாத வரைக்கும் நீங்க ட்ரேடிங்ல ராஜா தான். உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க இது இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணாலே சைக்காலஜிக்கலா உங்க வேறு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இதுல நீங்க சொதப்புனீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கா இருந்தாலும் உங்க சாம்ராஜ்யம் தரமட்டம் ஆயிரும். நீங்க அதுக்கு விதை போட்டீங்கன்னு அர்த்தம். உங்களோட கேபிட்டல் 20% மேல ரிஸ்க் எடுக்காதீங்க. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டா, உங்களோட கேபிட்டல் 100% இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா உங்களோட அனலைசேஷன், உங்களோட டோட்டல் கேபிட்டல் 1 லட்சம்னா ஃப்ளோட்டிங் லாஸ் 30,000க்கு கீழே போகக்கூடாது. அப்படின்னு நீங்க தப்பா பண்றீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ற புரியுதா? இங்க 20, அங்க 30. அதாவது என்ன அர்த்தம்? ட்ரேட் பண்ணீங்கன்னா, ட்ரேடுக்குன்னு நீங்க ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா 20,000 தாண்டி நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க ஆப்ஷனை பண்ணுங்க, என்னத்தை வேணாலும் பண்ணுங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியா ட்ரேட் பண்றீங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அப்போ ஒரு லாட்டுக்கு 1 லட்ச ரூபா கேட்கறாங்கன்னா உங்கள்ட்ட எவ்வளவு இருக்கணும்? கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா இருந்தா தான் நீங்க 1 லட்டுக்கே போகணும். அப்பதான் நீங்க ட்ரேடுக்கே முதல்ல வரணும். நீங்க அப்படியா ட்ரேட் போறீங்க? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கடைசி வரைக்கும் உங்களால எதுவும் கத்துக்கவே முடியல. ட்ரேடே ஓவர். என்ன சொல்றது, 15 லட்ச ரூபா இதை வச்சுக்கிட்டு வெறும் 5,000 ரூபா அவுட் ஆஃப் த மணியில எடுக்கிறீங்க. இல்லாட்டி பணமே இல்லாம எடுக்கிறீங்க. பக்கு பக்குன்னு இருக்கும். நீங்க பக்கு பக்குன்னு இருக்கும்போது மார்க்கெட் எப்படி கத்துக்குறீங்க? மார்க்கெட் பேசுறது உங்களுக்கு எப்படி புரியும்? 20% மேல ட்ரேட்ல எப்பவுமே ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் ஃப்ளோட்டிங் லாஸ் 30% மேல உங்களோட அசட் குறையவே கூடாது. இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 30% மேல உங்க அசட் குறையுதுன்னா நீங்க பண்ற அந்த விஷயம் கம்ப்ளீட்லி ராங்னு நீங்க வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்லி ராங். நீங்க என்ன ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு தெரிலன்னு அர்த்தம். அது மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவேன். ஒரு இடத்துல பண்ணேன்னா அந்த இடத்துல 30%, 20% அசால்ட்டா ஒரு ட்ரேட் முடியும் போது கிடைக்கும். எத்தனை நாள்ல முடியும் தெரியுமா? 3 நாள்ல முடிஞ்சிடும், 4 நாள்ல முடிஞ்சிடும். ஆனா அந்த அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் கூட டைம் போடுவேன். டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் தான் சொன்னேன், பணக்காரன் நிறைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், ஏழைகள் தான் நிறைய மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். அதே மாதிரி பணக்காரன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அதிகம் போக 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 அதிகமா முதலீடு பண்ணுவான். தொழிலா இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்ல அதிகமா போடுவோம், கடைசியில உட்காந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்போம். முதல்ல 5 லாட்டு போடுறது, அது அப்படியே நான் 2 தடவை லாஸ் ஆகி கேபிட்டல் குறைஞ்சிரும். அடுத்து 4 லாட்டில் வந்து நிற்கிறது, அது லாஸ் ஆகி 3 லாட்டுக்கு வருது, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்புறம் விட்டதை பிடிக்கிறேன்னு எங்கேயாவது வீடு வாசல் போயிடுறது, அப்புறம் அவன்கிட்ட கடன் வாங்குறது, இவன்கிட்ட கடன் வாங்குறது, அப்புறம் ஆளே தலைமறைவாயிடுறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க 1 லாட்டு போட்டு மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்கான பிளேஸுக்கு வரும்போது 2 லாட்டு போட பழகல. அதான் சொல்ல ஆசை. இப்போ நான் சொன்னேன்ல, உங்களை சொல்ல என்னை தான் சொல்றேன். 2 கோடி ரூபா வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அதான் இவ்வளவு. இதுல என்ன பெரிய காமெடி தெரியுமா? எத்தனையோ பேருக்கு நான் என்ன சொல்றது, போர்ட்ஃபோலியோ அனலிஸ்டா வேலை பார்க்குறேன். எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிக்கு நான் என்ன சொல்வேன்னு காத்திருக்காங்க. ஆனா நான் எங்க போய் ஏமாத்தேன்னு பாத்தீங்களா? அதான் சொல்லுவாங்க, யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும்ன்றது. அதனாலதான் எனக்கு நான் என்ன சொல்றது, இந்த இது நிரந்தரம் இல்லைங்கிறத நான் எப்பவுமே இன்னைக்கு வரைக்கும் இங்க நம்புறது அதுதான். எத்தனை கோடி வேணாலும் நம்மளை விட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போகும், வரும்.
அப்போ அதை தலைக்கு ஏற்றிக்கிற கூடாது அப்படிங்கிறத அதான் சொல்லல, அடிமட்டம் வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ரீமும் பார்த்தாச்சு, அந்த எக்ஸ்ட்ரீமும் பார்த்தாச்சு. புரியுதா? இது எல்லாமே அதான் நான் சொல்லல, நானா என்ன சொல்றது, நானா உருவாக்குனது, யாரோட ஹெல்ப் இல்லை. ஹெல்ப் மீன்ஸ் அதாவது என்ன சொல்றோம், என்னோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டது நான் தான். மற்றபடி ஸ்பான்சர் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க, எனக்கு நிறைய இதெல்லாம் பண்ணாங்க, அது அந்த நன்றியை நான் மறக்கல. இது எல்லாமே உழைப்பு. அந்த அளவுக்கு எஃபர்ட் நான் போட்டிருக்கேன். எத்தனை மடங்கு போடணுமோ அத்தனை மடங்கோட ஜாஸ்தி போட்டிருக்கேன். இன்னை வரைக்கும் அப்படிதான். இன்னைக்கு வரைக்கும் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்த கட்டத்தில் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட். அதே மாதிரி இப்போ என்ன சொல்றது, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கார் வாங்கிட்டேன். அந்த காரோட நம்பர் 1. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு சோசியல் ஸ்டேட்டஸில் இருந்திருப்பேன். என்னோட சர்வீஸ் வந்து எத்தனை பேருக்கும் பயன்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கார் வாங்குறது பெருசு இல்லை. இன்னைக்கு ஒரு காருக்கு நம்பர் 1, நம்பர் பிளேட் நம்பர் 1 வாங்குறது பெருசு இல்லை. 26 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன்னா அப்போ எந்த அளவுக்கு மக்களோட நான் பழகியிருப்பேன், எவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் நான் சர்வீஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, எவ்வளோ பெரிய கிளைண்ட் எல்லாம் நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். புரியுதா? இப்போ சும்மா ஒன்று நம்ம 2 கோடி ரூபா சம்பாதிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அப்போ எவ்வளோ பெரிய 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 ஆளுக்கெல்லாம் நான் மேனேஜ் பண்ணியிருப்பேன், அவங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் நான் மேனேஜ் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்போ இவருக்கு நீங்கள் இந்த 1ஆம் நம்பர் கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க என்ன சொல்கிறது, அப்போல்லாம் செக்ரட்டரியேட் டெல்லியில் வாங்கணும் அந்த நம்பர். அப்போ அவங்க லெட்டர் கொடுத்து, புரியுதா, இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களோட அக்கா பையன் லெட்டர் கொடுத்தாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களோட இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ணால் அப்போ எவ்வளோ பெரிய ஹைஃபையான கிளைண்ட்டுக்கு நான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பேன். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிசர்வ் ஃபண்டே 2 கோடி ரூபா வச்சுருந்தேன்னா அப்போ என்னோட நெட்ஒர்த் என்னவா இருந்திருக்கும்? புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறது, எந்த இடத்துல வந்து எந்த இடத்துக்கு வர முடியும், உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளோதான் அப்படிங்கிறத நிப்பாட்டிடாதீங்க, எந்த இடத்துலையும் நிப்பாட்டிடாதீங்க. எவ்வளோ கீழே போனாலும் எந்திரிச்சு வர முடியும், எந்திரிச்சு வந்துடலாம். புரியுங்களா? அதனால எல்லாமே பார்த்தாச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதனால தான் சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போவுமே அபரிதமான வளர்ச்சி இருக்குது. அதெல்லாம் வெளியில் அதெல்லாம் அதான் சொல்கிறாங்களே, எதெல்லாம் மார்க்கெட்டில் உங்களுக்கு நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் என்ன கேட்டால் ஈஸி. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி காமிச்சு வச்சுருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அதோட வேல்யூ புரியவே மாட்டேங்குது. ட்ரேடிங்கை விட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் காசு அதிகமாக இருக்குது. 4 சைக்கிளில் நீங்கள் கரையேறிடலாம். புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்வேன், ட்ரேடிங்ன்றது உங்களோட கிராஃபு என்ன சொல்கிறது, செங்குத்தாக போகும். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதை இல்லைன்னா அப்படியே அதெல்லாம் பாதாளத்துக்கு கீழே வந்துடும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கிராஃப் அப்படி இல்லை, எஸ்கலேட்டர் மாதிரி. நான் சொன்னேன் இல்லையா, மாடிப்படி ஏறுற மாதிரி ஏறும். ஆனால் அது எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் இல்லை, சாகிற வரைக்கும் ஏறிட்டே இருக்கும். ஆனால் ட்ரேடிங் அப்படி கிடையாது, ராக்கெட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஆனால் கரெக்டாக பண்ணல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அப்படியே ராக்கெட் மாதிரி அங்கேருந்து அப்படியே கீழே வந்துடும். அதனால தான் சொல்கிறது, உங்களோட டோட்டல் கேபிட்டலில் 20% மேலே ட்ரேடிங்கில் போடாதீங்க. 20-40 ஆகட்டும். 1 லேக் இருக்குன்னா அது 2 லேக் ஆகட்டும். அப்புறம் 40, அதுவே 40 ஆயிரும்ல, அது 4 லேக் ஆகட்டும், அதுவே 60-80 ஆகிடும்ல. அப்படி தான் நீங்கள் க்ரோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும், அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இல்லைன்னா நான் பார்க்காத மார்க்கெட்டா, நான் பண்ணாத ட்ரேடா அப்படிங்கிற மாதிரி வரும். என்னைக்கு வேணாலும் கொம்பு முளைக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒருத்தனும் சொல்ல மாட்டான், ஆசை வார்த்தை மட்டும் தான் காட்டுவான். இவ்வளோ போட்டால் அதெல்லாம் அவ்வளோ இடத்துல எவனா சொல்லியிருக்கானா உலகத்தில்? 1,00,000 வச்சுருந்தா நீங்கள் ஒரு 20,000 அளவுக்கு ரிஸ்க் எடுங்க ட்ரேடிங்கில். அதுக்கு மேலே இந்த வார்த்தை சொல்லி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடிவேல் சொல்கிற மாதிரி 1,00,000 பத்தாதாடா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடராக வேணும் இருங்க, உங்களோட 1,00,000 ரூபா 20,000 அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணாமல் நீங்கள் ட்ரேடில் வளர்ந்து காட்டுங்க. நீங்கள் 1,00,000 100 கோடியாக கூட ஆக்குங்க, ஒரே செகண்டில் அந்த 100 கோடி ஜீரோ ஆகும். நான் வேணால் எழுதி தரேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே உங்களால் அந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறது, உங்களால் தூக்க முடிஞ்ச பாரத்தை தூக்கி 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 பழகி 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 பாடி ஃபிட்னஸ் மாதிரி மென்டல் ஃபிட்னஸ் தான் ட்ரேடிங். அதை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க பாருங்கள். அப்போ தான் எவ்வளோ பெரிய வெயிட்டை நீங்கள் தூக்க முடியும். எடுத்தோடனே ஹெவியாக தூக்குனீங்கன்னா அப்படியே வெயிட்டு தாங்க டம்முன்னு போட்டிங்கன்னா அவ்வளோதான் காலி. இதான் விஷயம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா வந்து இதை தியரியாக பார்த்துட்டு தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொல்கிற காரணம் இதுதான். அதனால தான் 100 டெமோ ட்ரேடு உங்களை டிரைவிங் சீட்டில் உட்கார வச்சு நான் பக்கத்துலேயே இருந்து இப்படி பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயமா நுணுக்கமாக சொல்லி கொடுத்து
உங்களை ரெடி பண்ணுறது, முதல்ல நாலேஜ் வைஸாக ரெடி பண்ணுறது, அடுத்து சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ணுறோம். அப்படி அதுக்காக தான் 100 லைவ் ட்ரேடை எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து சைக்காலஜிக்கலாகவும் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் சரி நீங்கள் போய் இப்போ தனியாக சேஃபாக பண்ணுங்கன்னு சொல்கிறது. அதில் நிறைய பிரின்சிபல், நிறைய என்ன சொல்கிறது, ஒரு நிறைய கவசங்களோட தான் உங்களை அனுப்புறது. இப்போ நான் சொன்னேன், அதில் ஒன்று தான் உங்களோட கேபிட்டலாக லைஃப்பில் என்றைக்கும் எத்தனாயிரம் கோடி வச்சு கேபிட்டல் வச்சுருந்தாலும் 20% மேலே ட்ரேடிங்கில் ரிஸ்க் எடுக்காதீங்க. இதுதான் முதல் பாடமே. இதை நீங்கள் சொதப்புனீங்கன்னா அவ்வளோதான். என்ன சொல்லுவாங்களே, அவங்க சாம்ராஜ்யத்தின் அழிவு ஆரம்பன்ற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரின்சிபலோட இந்த விஷயம் முடியுது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைப்பீங்க, ட்ரேடில் போட்டால் அதெல்லாம் 10,000 போட்டால் டெய்லி 10,000 சம்பாதிக்கலாம், டெய்லி 1 லட்சம் சம்பாதிக்கலாம், இல்லைன்னு இல்லை. 1 லட்சம் 5 லட்சம் ஆகட்டும், அப்போ சம்பாதிக்கலாம். அப்போ அதுக்கான ஃபிட்னஸும் இருக்கும். அப்போ சம்பாதிச்சாலும் நீங்கள் காப்பாற்றிக்கிருவீங்க. ஆனால் 10,000 இருக்கையில் நீங்கள் 10,000 சம்பாரிச்சிங்கன்னா உங்களால் காப்பாற்றவே முடியாது. நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே, 1 லட்சத்தில் 20% மேலே ரிஸ்க் எடுத்து நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் வளர்த்து காட்டுங்க, உங்களோட எண்ட் லைஃப் பரிதாபமாக தான் இருக்கும். அதனால தான் சொன்னேன், அமெரிக்காவில் உலகம் ஃபுல்லாகவே ட்ரேடர்ஸ் சூசைட் பண்ணி தான் செத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் பெஸ்ட் பயங்கரமான ட்ரேடர்னு சொல்லி ஒருத்தர் காட்டுங்க, அவரோட லைஃப் சூசைடு தான் முடிஞ்சிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாமே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அவங்களோட இதுக்கான காரணம் என்ன? அதை நான் சொன்னேன். இப்போ வாரன் பஃபட் சொன்னார், எல்லாரும் பயப்படும் போது நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னார். அதை நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு சொன்னேன்ல, எல்லாரும் பயப்படும் போது வாங்குறதுலாம் சரி, பணக்காரன் அது வாங்குறதுக்கு தயாராகுங்க, பணக்காரன் வந்து வாங்கிட்டானான்னு பார்த்துட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அது இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரேடரில் பெரிய அளவில் சாதிக்கலாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எது வரைக்கும்? உங்களோட டோட்டல் கேபிட்டலில் 20% நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான். அதை தாண்டி அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது உங்களுக்கு மிரட்டுறதுக்காக சொல்லலை, எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் சேஃபாக லைஃப் லாங் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். சும்மா ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களை உற்சாகப்படுத்தி உள்ளே தள்ளி விடுறதுக்கு சொல்லலை. வாழ்க்கை முழுதும் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுக்கு சொல்கிறேன். புரியுதா? மனசாட்சிக்கு உட்பட்டு சொல்கிறேன் நான். இது சும்மா உங்களை ஆசை வார்த்தை காட்டுறதுக்கு இல்லை. அதனால் அது மாதிரி கேட்குறவங்க எல்லாருமே நீங்கள் இதை கேட்க போகிறது இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். புரியுதா? உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரேடுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, லாட்ரி சீட் வாங்குற மாதிரி தானே. 1 ரூபா போனால் 10 ரூபா, வந்தால் 10 லட்சம், அப்படி தானே நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறீங்க. அவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது, அதை திருத்துற வேலையும் என் வேலை கிடையாது. ஆனால் என்ன நடக்குது மார்க்கெட்டில், உண்மையிலே நம்ம ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாவது என்னதான் நடக்குது. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி, நான் எதுக்கு அத்தாச்சி நான் சரி பண்ண மாட்டேன் சொல்லுங்க அத்தாச்சின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி என் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சென்னைக்கு வேறு வேலைக்கு போகிறேன், எதுக்கு சரி பண்ண மாட்டேன் நீங்களாவது சொல்லுங்களேன்ற மாதிரி. அதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு லாஸ் வருதுன்னு உங்களுக்கு இத்தனை வருஷம் விடை தெரியாத கேள்விகள் நிறையா இருந்துச்சுல்ல, அதுக்கு ஆன்சர் தெரியும். அதுக்கு தான் இந்த சேனல். மற்றபடி இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாமல் போங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது உங்களோட சுதந்திரம். ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 25 வருஷம் எத்தனை பேரோட ஸ்டோரியை நான் பார்த்துருப்பேன், எத்தனை பேரோட ஸ்டோரியை கேட்டிருக்கேன். என் ஸ்டோரியே நாராக கிழிஞ்சு தொங்கியிருக்கு. புரியுதா? அப்போ இதுக்கும் மேலே என்னோட ஸ்டோரி கூட செப்பரேட் பார்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டில் எனக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. டெக்னிக்கலாக நடந்த நான் சொன்னல, ஒரு பெரிய லாஸு 78 lakhs, அதுக்கப்புறம் பெரிய இதெல்லாம் கிடையாது. எல்லாம் அவுட் ஆஃப் தி கிரவுண்டு. எனக்கு லாஸ் தான், அது என்னோட அறியாமையினால் வந்தது தான். ஆனால் இதே மார்க்கெட்லேயே பணத்தை தலைச்சவங்க 80 லட்சம் 90 லட்சம், ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா வேலூர் இபியில் வேலை பார்த்தாரு, ஏதோ ஒன்று சொன்னார், என்ன எந்த போஸ்டிங் தெரியல, ஆனால் பெரிய போஸ்டிங். 80 லட்சமோ 87 லட்சம்னு நினைக்கிறேன், 87 லட்சம் ரூபா பென்ஷன் அமௌண்ட்டை அப்படியே ஆப்ஷனில் போட்டிருக்காரு. இவன் பேச்சையே கொட்டு 3 நாளில் 87 லட்சத்தில் 2 லட்சத்து சில்லற தான் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள். அவர் இன்னைக்கு நம்மளோட கிளைண்ட் மீன்ஸ் கோர்ஸ் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, ட்ரேட் பண்ணலை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், 87 லட்சத்தில் 85 லட்சம் காலி 3 நாள்னா அப்போ எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அவரை என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவரை இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஃபேமிலியில் சேர்க்கல. இன்னைக்கு வரைக்கும் அவர் ரூம் எடுத்து தங்கி, யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை முழுதும் 87 லட்சம் பென்ஷன் வாங்கினவர் சின்ன வேலையாக பார்த்துருப்பாரு. வாழ்க்கை முழுதும் எத்தனை லட்சம் சம்பாரிச்சு கொடுத்துருப்பாரு அவரோட ஃபேமிலிக்கு, எத்தனை பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாரு, எத்தனை பேருக்கு அவர் பயனாக இருந்திருப்பாரு. ஆனால் இன்னைக்கும் அதை மறந்துடாதீங்க, இன்னைக்கும் அவர் தனியார் ரூமில் தான் தங்குறாரு, அவர் தான் சமைக்கிறாரு, அவரே சாப்பிட்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஃபேமிலியில் இன்னைக்கு வரைக்கும் சேர்க்கலை. ரெண்டாவது, அவங்க ஃபேமிலியும் யாரும் சோத்துக்கு வழி இல்லாமல் இல்லை, எல்லாமே பயங்கர வெல் செட்டில். ஆனாலும் இவரை இன்னைக்கு வரைக்கும் அவரை மன்னிச்சு அவரை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி தயாராக இல்லை.
காரணம் என்ன தெரியுமா? அவர் பண்ண சேட்டை அப்படி. 85 லட்சத்தை 3 நாள்ல ஆப்ஷனை விட்டா, அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம ஈஸியா சொல்றோம், நம்ம ஈஸியா சிரிக்கிறோம். ஆனா அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? இன்னைக்கு யாருமே இல்லாம தனியா சமைச்சு, வயசானவர், ரிட்டையர் ஆனவர், தனியா சமைச்சு, தனியா சாப்பிட்டு, தனியா துணி துவைச்சு, தனிமையில ரூம்ல உட்காந்துருக்காருன்னா, அப்ப அவரோட வலி எந்த அளவுக்கு இருக்கும் யோசிங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. அது மாதிரி நம்ம நம்மள்ட்ட கிளாஸுக்கு வரவங்களும் என்ன பண்ணுவாங்களா, இதையும் நான் சொல்றேன். இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னது இல்லையே, சொல்றேன். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா பண்ணுவாங்க. கொஞ்சம் நான் சொன்னேன்ல, இந்த 20% தாண்டாதுன்னா தாண்டுவாங்க. இந்த ஆளுக்கு வேலை இல்லை அப்படிம்பாங்க. அப்படின்னு நினைக்கிறதா, அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நினைக்கிறது. அப்படி போவாங்க. அப்ப நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும். என்னைக்காவது நைட்டு 12 6 மாசம் ஆளே இருக்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரையோடாவது உண்மையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்யூனிகேஷன் தான் முதல்ல கட் ஆகும். கம்யூனிகேஷன் கட் ஆகும்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒன்று மறைப்பீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க, அப்படியே விட்டு 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 கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் போயிருவீங்க. எடுத்தவொடனே இது நடக்காது. புரியுதுங்களா? நீங்க நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை எல்லாம் கவனிங்க. முதல்ல ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சிக்கிடுவான். அப்புறம் என் ஃபோனை தொடாதீங்கம்பான். அடுத்து இந்த வீட்டில் எனக்கு ஒரு ப்ரைவசியே இல்லை அப்படிம்பான். இப்படி இப்படி தான் அது ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அப்புறம் என்னைக்காவது கையை சுட்டுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு ஃபோன் வரும். அங்கே இருக்காங்க, உங்கள் பையன் இங்கே இருக்காருங்க, அங்கே இருக்காருங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, 4 பேருக்கு இதை செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க. அந்த கம்யூனிகேஷன் கேப் ஆனாலே ரொம்ப ஆபத்து. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்யூனிகேஷன் கேப் ஆகுதுனால அவங்க அடுத்து ஏன் கேப் ஆகும் அப்படின்னா, ஒன்று பண்ண வேண்டிய இடத்துல அவங்க 2 பண்ணால் நம்ம தெரிஞ்சா சத்தம் போடுவேன்னு நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. இதான அர்த்தம்? அப்போ டோட்டலாக என்ன ஆகும், நம்ம அந்த அந்த வளையத்தை விட்டே வெளியில் போயிடுவாங்க. அடுத்து என்ன ஆகும், நான் எதான் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? 10 ரூபா டார்கெட்டில் நீங்கள் வெளியில் வரணும்னு 9 ரூபாயில் வந்தீங்கன்னா அது 8 ரூபாயா மாறும், 7 ரூபாயா மாறும், 6 ரூபாயா மாறும், 5 ரூபாயா மாறும், கடைசியில் 1 ரூபாயை பார்த்தாலே கை கால் நடக்கும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 1 லாட்டு 2 லாட்டா மாறும், 2 4ஆ மாறும், 4 8ஆ மாறும். என்ன சொல், லாங் டேர்ம் பவுண்டரி மிட் டேர்ம் பவுண்டரியாக மாறும், மிட் டேர்ம் ஷார்ட் டேர்மாக மாறிடும். வர பச்சை கலரை பார்த்தாலே கை கால்லாம் நடிக்கும். அப்படி நடுங்கின உடனே என்ன ஆகும், எல்லாம் போய் ஒரு 10 லட்சம் வச்சு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 80,000, 70,000, 60,000 அப்படிங்கிற கண்டிஷனில் 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நள்ளிரவு தான் ஃபோன் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நைட்டு 11 மணி, 12 மணி, 1 மணி, அப்போ ஒரு ஃபோனு கூட வராது, மெசேஜ் வரும். சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார், உங்கள்கிட்ட பேசலாமா சார் அப்படின்னு வரும். புரியுதா? ஒரு நைட்டு 12 மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறாங்களே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எங்கேயோ ஹெவியாக மாட்டிட்டான். அவன் என்ன சொல்கிறது, அதாவது நைட்டு ஃபுல்லாக ஒருத்தனுக்கு தூக்கம் வரலன்னா அவன் வாழ்க்கையே இருள்மயமாகி போச்சுன்னு தானே அர்த்தம். அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சு போச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்து வருவான். அப்போ என்கிட்ட கேட்கும்போது இப்படி சொல்லலாம், எவ்வளோ போட்டு பண்ணீங்க, இவ்வளோ பண்ணு சார், எவ்வளோ இருக்குது மிச்சம், 60,000 தான் இருக்குது, 10 லட்சத்தில் 60,000 தான் இருக்குது, இவ்வளோ பொசிஷன் இருக்குது, இல்லை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஏதோ ஒன்று வாட்டவர் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொண்டு வாங்க, அந்த அந்த பொசிஷனை வந்து அப்படியே ஹெட்ஜ் பண்ணி போடுங்க, 5 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்க, ஸோ அதுலேருந்து அக்கௌண்ட்டை ப்ராஃபிட் பண்ணி அந்த மாட்டி போன அந்த 7-8 லட்ச ரூபாய் வெளியில் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லுவேன். அவங்களுக்கு தூக்கி வாரி போடும். இன்னும் 5 லட்சமா? அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, அவன் கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சத்துக்கு பொசிஷன் எடுத்து அது லாஸில் கிடக்கு. அப்போ 8 லட்ச ரூபா பொசிஷனை இவர் வச்சிருக்க பேலன்ஸை வச்சிருக்க அந்த 60,000 ரூபாயை வச்சு அந்த பொசிஷனை நான் காப்பாற்றி அந்த 8 லட்சத்தை திரும்ப ரெக்கவரி பண்ணி கொடுக்கணுமா? அப்போ இது எவ்வளோ பெரிய காமெடி பார்த்தீங்களா? இதே நான் என்ன சொன்னேன், நீ ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 10 லட்ச ரூபாயில 2 லட்சத்துக்கு மேலே பண்ணியிருக்க கூடாது. 2 லட்சம் போனாலும் உங்களுக்கு 2 லட்சம் தானே போயிருக்கும். முதல்ல 2 லட்சத்துக்கே முதல்ல பவுண்டரி தனியாக பிரிச்சிருப்பீங்க. சரி, ஆவாவே போட்டது 2 லட்சம் போனால் 2 லட்சம் தானே போயிருக்கு, 8 லட்சம் இருக்கும்ல. இப்போ 2 லட்சம் இருந்துச்சுன்னா 8 லட்சம் வச்சு சரி பண்ணி கொடுக்கலாமா? 2 லட்சம் பண்ணுற அளவுக்கு நிதானம் இருக்கிறவங்க முதல்ல தப்பாவும் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்மகிட்ட வந்து நள்ளிரவு ஃபோனும் பண்ண மாட்டாங்க. நம்மகிட்ட அந்த கம்யூனிகேஷன் கேப்பும் விழுகாது. அப்போ அவங்க என்னன்னா 8 லட்சம் 9 லட்சம் பொசிஷன் வச்சுக்கிட்டு 60,000 வச்சு இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க முடியுமா சார் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா உண்மையாக தான், அவங்களை கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்றது இல்லை. இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணாதாங்க பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே 8 லட்ச ரூபா பொசிஷன் கிடக்கு. அதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அடுத்த பவுண்டரியில தான் மார்க்கெட்டை இது பண்ண முடியும். அப்போ அந்த பவுண்டரியில் ஓப்பன் பண்ணால் இன்னொரு ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் 1-to-1 ட்ரேடிங் சிஸ்டம், 1-to-3 ட்ரேடிங் சிஸ்டம் சொல்கிறோம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எளிமையாக பேசிக்காக உள்ளது. அதாவது என்ன அர்த்தம், மேலே ஒரு 2 செங்கல் இருக்குன்னா அந்த 2 செங்கலோட வெயிட்டை தாங்கிறதுக்கு அட்லீஸ்ட் கீழே ஒரு 2 செங்கலாவது இருக்கணும்ல. அதான அர்த்தம். ஒரு 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 பூசணிக்காயோட வெயிட்டை போய் ஒரு தக்காளி தாங்குமா? தாங்காது. தக்காளிக்கு மேலே பூசணிக்காயை வைக்கலாம்.
வைக்க முடியாது. ஒரு பூசணிக்கு மேலேனா தக்காளி எத்தனை வச்சாலும் வெயிட் தாங்கும். அப்போ அதுதானே வெயிட்டேஜுங்கிறோம். நான் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன், வெயிட்டேஜ். ரீட்டைலர் கைக்கு மாறும்போது வெயிட்டேஜ் தாங்காமல் அது அவங்கள போட்டு அழுத்தும் போது, அழுத்துறதுனா என்ன, நெகட்டிவ் சைடு போகும். அப்போ சிலருக்கு ₹1 ஸ்டாப் லாஸே பெருசாக தெரியும், சிலருக்கு ₹5 மார்க்கெட் இறங்குதுன்னா பயங்கரமாக தெரியும். இப்படி ஓரளவுக்கு மேலே எல்லாருக்குமே அந்த அந்த மார்க்கெட் இறங்குறது பயங்கரமாக தெரியும், விட்டுட்டு அவன் சிதறி ஓடுவான். இதுதான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருங்கிறது. அப்போ அந்த வெயிட்டேஜ் தாங்க முடியாமல் இறங்கும். அப்போ என்ன ஆகுது, மேலே ₹8,00,000 பொசிஷன் இருக்குன்னா அதில் பாதியாவது கீழே வச்சிருந்தா தான் அந்த பொசிஷனை காப்பாற்ற முடியும். சரிங்க, நீங்கள் ₹5,00,000 ரெடி பண்ணுங்க, வேற என்னங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படிம்பாங்க. புரியுதா? நான் உண்மையே தான் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு அது எப்படி தெரியும் தெரியுமா, நான் ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நான் பேசுறது உண்மை. ஆனால் அவங்க என்னன்னா, நான் ஏதாவது பண்ணி கொண்டு வந்துட முடியுமா, இவங்க எப்படியாவது ஒரு மேஜிக் பண்ணி முடியாது. அதான் நான் சொல்கிறல, பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் ரூலை பிரேக் பண்ணிட்டான்னா அதான் சொல்கிறேன், மார்க்கெட்டு தான் அதோட வழியை தான் பார்க்கணும். நமக்கு தகுந்த மாதிரிலாம் மார்க்கெட் எந்த இதுவும் பண்ண முடியாது. ரூலை பிரேக் பண்ண முடிஞ்சு. அப்போ மேலே ₹8,00,000 இருக்குது, அது இப்போ கிட்டத்தட்ட ₹4,00,000 லாஸில் இருக்குது. அப்போ வெறும் 60,000 வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் நம்ம பொசிஷனே போட்டாலும், அப்போ இந்த ₹60,000 ₹4,00,000 லாஸை குறைக்கணும்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் இன்னொரு என்ன சொல்கிறது, இந்த ₹6,00,000 குறைஞ்சது ஒரு ₹2,00,000 சம்பாரிச்சு கொடுத்தா தான் அங்கே மைனஸ் 2,00,000 குறைஞ்சிருக்கும், 4,00,000. அப்போ மொத்தத்தில் இருக்க முடியும். அது கூட சம்பாதிக்காதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அப்போ அவ்வளோ தூரம் முதல்ல மார்க்கெட் போகுமா, அப்போ அவ்வளோ பொசிஷன் லோட் பண்ணால் தாங்குமா, தாங்காது. அதுக்கு தான் சொல்கிறது இன்னும் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு. மேலே என்ன இருக்கோ அதில் பாதியாவது வேணும். இன்னும் புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே என்ன இருக்கோ அவங்க ஏதாவது ஒன்று லாஸ் ஆச்சுன்னா கீழே 2 மடங்கு பணம் இருந்துச்சுன்னா இதையும் வச்சுக்கோங்க, இதில் பாதி ஆகணும். அது போக மேலே இருந்து இன்னைக்கு வரைக்கும் கவனிங்க, இதெல்லாம் நான் டைமோட சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து மேலே நீங்கள் எங்கேயோ எடுத்து வச்சுருப்பீங்க, அதை எடுத்து இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி அது திரும்பி போகிறதுக்கு 3 மடங்கு டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து 6 மாதம் ஆச்சு அப்படின்னா 1.5லேருந்து 2 வருஷம் டைம் எடுக்கும், நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக பணம் போட்டிங்கன்னா. இதெல்லாம் நம்பரில் சொல்கிறேன். அப்போ ஈக்குவலாக பணம் போகிறதுனா என்ன, மேலே ₹50,000 பொசிஷன் கிடக்கு, கீழே 50,000க்கு தான் போட்டிங்கன்னா அது எவ்வளோ டியூரேஷனில் இறங்கியிருக்கோ இன்னைக்கு வரைக்கும், அது மாதிரி 1.5லேருந்து 2 மடங்கு டைம் எடுக்கும். அதிகபட்சம் இவ்வளோ டைம் எடுத்து தான் போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டயத்தை குறைக்கணும்னா மேலே 50,000க்கு இருக்குன்னா கீழே பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்து பெரிய பணக்காரன்லாம் வந்துட்டான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணி மறுபடியும் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும், 1.5 வருஷங்கிறது 6 மாதமாவோ இல்லை 8 மாதமாவோ குறைக்க முடியும். இதுக்கு தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஏன்னா மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப பழைய பவுண்டரிக்கு 50%க்கே போயிட்டு இருக்காது. முதல்ல மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் 50 போகும், அடுத்து 25ஓட திரும்ப ஆரம்பிக்கும். நான் சொன்னேன்ல, விக்கு பெருசாகிட்டே இருக்குன்ற மாதிரி மார்க்கெட் 25 கூட தொட முடியாமல் போகிறது தான் அக்ரெசிவாக இறங்குறது. அப்போ 25 கூட தொடாது மார்க்கெட், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்கும். இப்படி தான் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ 25 கூட போகாது. அந்த மாதிரி டயத்துலலாம் நம்ம வெளியில் வர்றதுக்கு அது மாதிரி 2 அல்லது 3 மடங்கு கேபிட்டல் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த 25 போகும்போதே நம்ம ப்ராஃபிட்டில் வெளியில் வரணும். அப்போ தானே போட்ட காசை எடுக்க முடியும். ஏன்னா இன்னி அடுத்த பவுண்டரிக்கு மார்க்கெட் போயிடும், இன்னும் அக்ரெசிவாக போகும். அப்போ அதுக்குள்ளே மொத்த லாபத்தை எடுத்து, அதுக்கு பேர் எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லுவேன். அப்போ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மடங்கு பேக்கப் இருக்கணும். அதுவும் கரெக்டான இடத்துல போடணும். பெரிய பணக்காரன் வந்து அவன் லோட் பண்ணதுக்கப்புறம் போடணும். அப்போ தான் பண்ண முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுதான் மெக்கானிசம்னு சொல்கிறது. இவ்வளோ விஷயம் பண்ணாமல் இதெல்லாம் காரணம் எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா, அந்த 20% பிரேக் பண்ணுறது. 20ல் பண்ண 30லையாவது வந்திருக்கலாம். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை பண்ணாதீங்க, விட்டுருங்க. அது சரியாக கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கட்டும், தப்பில்லை. தப்பாக முடிஞ்சிடக்கூடாது. டவுட்டாக இருக்கா, பயமாக இருக்கா, அதை விட்டுருங்க. நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட் வந்தோடனே பண்ணுங்கள். அதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதை அப்படியே ஷட் டவுன் பண்ணுங்கள். மறுபடி நல்லா தெளிவாகிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒஸ்ட்டு பிகம் ஒஸ்ட் ஆகிடும். முன்னாடியாவது மோசமாக இருந்துச்சு, இப்போ அதிபயங்கர மோசமாகிடும். அதனால டவுட்டாக இருந்துச்சுன்னா அது மாதிரி என்னோட கோர்ஸுக்கு வரவங்களாம் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நல்லா பண்ணுங்கள், 20% பிரேக் பண்ணாதீங்க. 20 எங்கள் ஆடிட்டர் சொல்லுவார்ல, என்னைக்கு நீ எது பேசுறதுனாலும் ஜெயிச்சுட்டு பேசுப்பா, ஜெயிச்சுட்டு பேசு தம்பி, ஜெயிச்சுட்டு பேசு தம்பின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது என்ன, 20% போகக்கூடாது உங்களோட கேபிட்டலில். ட்ரேடர்னா இதுதான் நல்ல ட்ரேடருக்கு அளவை. அதை தாண்டினீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு சொந்தத்தில் சூனியம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஒரே அட்வைஸ் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு. அது கடைசியில் சொல்கிற ஒரு வார்த்தை, 20% தாண்டாதீங்க. அப்போ 20% நீங்கள் என்னைக்கு தாண்டுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் யாருன்றதை மார்க்கெட்டு காட்டிட்டீங்க, மார்க்கெட் யாருங்கிறத உங்களுக்கு காட்டும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். புரியுதா? ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், மார்க்கெட் யாரையும் ஏமாத்தாது.
ஆனால் யாருக்கிட்டையும் ஏமாறாது. அடிக்கடி சொன்னேன் இல்லையா, அப்படியே என்னத்தை நீங்கள் அப்படி 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 போய் அப்படி வந்தால் கூட மொத்தத்தை உருவிக்கிட்டு விரட்டி விட்டுரும். இதான் மார்க்கெட். மார்க்கெட் மீன்ஸ் பெரிய பணக்கார, அதாவது நம்மளை தற்காத்துக்களை கொள்ளாத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது. சைக்காலஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் அதை வேருக்கு சொல்கிறோம். அதனால தான் அது ஒரு 30% சொல்கிறோம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து வீடியோ பார்த்துருக்கோம். இந்த சாப்டர் ஓரளவு புரியும், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் அது மாதிரி எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் நான் சொல்லித்தர முடியும். ஒன்னோட ஒன்று எனக்கு கனெக்ட் பண்ணுறதுக்குலாம் வீடியோ டைம் ஆகும். 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகும். ஒரே வீடியோலாம் என்னால் போட முடியாது. அப்படியே போட்டாலும் அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் மடியில் தூக்கி வச்சு உட்காந்து 3 மாதம் பக்கத்தில் உட்கார வைக்கிறாலே இவ்வளோ தப்பு பண்ணுதுன்னு நான் சொன்னேன். அப்போ நீங்கள்லாம் சும்மா வீடியோ பார்க்குறலாம் கேட்கவே தேவையில்லை. அதனால தான் சொல்கிறது, இதில் ட்ரேடெல்லாம் பண்ணாதீங்கன்னு என்கரேஜ் பண்ணுறது இல்லை. நான் ஒரு அளவுக்கு மேலே இதுக்கு மேலே வேண்டாம், இது அவங்களுக்கு பாதிப்பாக அமைங்கிறதுனால ஒரு 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 சில இடங்கள்லாம் நான் கம்ப்ளீட்டாகவே இதை நிப்பாட்டிடுவேன். இதுக்கு மேலே சொல்லவே வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி டிஸ்க்ளைமரும் தெளிவாக சொல்லிடுவேன். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நான் வடிவேல் சொல்ல மாதிரி எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. அதுக்கு மேலெல்லாம் வேணும்னா கட்டாயம் முதல்ல மாற்றணும். சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இதை காப்பாற்றிக்க முடியும். அதுக்கு நிறைய பிரின்சிபல் இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, 20% தாண்டக்கூடாது. இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது. அதான் நான் சொல்லலையா, உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனும் 1 2 3 ட்ரேடிங்கில் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் அதிகமாக போட்டுட்டு ஏன் முதல்ல ஏன் 20% தாண்டக்கூடாதுன்னு முதல்ல சொல்கிறோம். 20% உங்களோட கேபிட்டலை யூஸ் பண்ணாதான் இன்னும் 80% இருக்கும். அப்போ 80% தான் மார்க்கெட் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு அசம்பாவித்தனால கீழே போனாலும் அங்கே மேலே 20,000 தான் இன்வெஸ்ட் ஆகிருக்கும், கீழே ட்ரேடில் கிடக்கும். இல்லை வாட் எவர் இட் இஸ், கீழே 80,000 ரூபா இருக்குது, சரி பண்ணி சீக்கிரம் வரலாம். எவ்வளோ வேகமாக போனாலும் மார்க்கெட் பெரிய பணக்காரனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்மளும் பணக்காரன் தான். ஏன் 20,000 தான் நம்ம பொசிஷனில் கிடக்கு, 80,000 கையில் இருக்குது, நம்மளும் பணக்காரன் தான். அப்போது பணக்காரன் கண்டிப்பாக அதை செட்டில் அவனோட இதை லாஸில் விடுவானா, விட மாட்டான். மறுபடியும் அக்குமுலேட் பண்ணி மினிமம் 25% மேலே கொண்டு போவான். அதில் நம்மளும் ஓவரால் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடும். இதுக்கு தான் சொல்கிறது, புரியுதா? ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான், இன்சூரன்ஸ் பாலி எடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான். எதுக்கு போட சொல்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லும் போது தெரியாது, மண்டை உடஞ்சி மல்லாக்க கிடக்கும் போது தான் தெரியும். ஆகா, ஹெல்மெட்டாவது போட்டிருக்கலாமே, கை போயிருந்தா பரவாயில்ல, கால் போயிருந்தா பரவாயில்லன்றது அப்புறம் புலம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் இது ப்ரொடக்ஷன். அதனால தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு மரத்தோட நடுத்தண்டு மாதிரியும் உங்களை மரத்தோட வேறு மாதிரியும் சொல்கிறது. இதில் தான் 60% மார்க் இருக்குது. அப்போ இந்த தொழிலில் நீங்கள் 60% மார்க் நீங்கள் எடுக்கணும்னா தொழிலில் முதல்ல பாஸ் பண்ணி 50%க்கு மேலே தான் மார்க் எடுத்தால் மட்டும்தான் வருமானமே வர ஆரம்பிக்கும். 50க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட கேபிட்டல் ஏதோ தலை காட்டும், அப்புறம் மறுபடியும் கீழே போகும், மேலே வரும். கேபிட்டல் பத்திரமா இருக்கும். சம்பாதிக்கணும்னா 60%க்கு மேலே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறது. புரியுதுங்களா? அதனால் இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நிறைய உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்கிறத விட அதோட பயனை நீங்கள் அனுபவிச்சா அதுதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமாவது இனிமேலாவது மார்க்கெட்டில் போட்டு தேவையில்லாமல் பணத்தை இன்னும் விரயம் பண்ணாமல் இதோட யதார்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி இருந்து முடிஞ்சால் தேவைப்பட்டால் இதுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு கூட போய் பொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். புரிஞ்சுங்களா? இல்லைன்னா சீரியஸாக அதுக்கு உண்டான வேலைகள் என்னவோ அதை நீங்கள் கவனமாக பண்ணணும். அது மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் இன்றைக்கி கூட சொல்லியிருக்கேன். உங்களோட ட்ரேடர்னால் உங்கள்கிட்ட 10 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் 2 லட்சம் ட்ரேட் பண்ணவே மனசு வைக்கணும். 10,000 வச்சுக்கிட்டு 2 லட்சத்துக்கு பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. லிமிட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஃபோரெக்ஸில் எல்லாம் மார்ஜின் தர்றாங்க, அதில் மார்ஜின் தர்றாங்க, இதில் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் கடன் வாங்கி தொழில் பண்ணால் என்ன ஆகும்? என்றைக்கா இருந்தாலும் திருப்பி கொடுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், 10,000 ரூபா திருப்பி கொடுக்கணும், ப்ரெஷர். நஷ்டம் யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும். பரவாயில்ல, நான் 90,000 ரூபா உங்களுக்கு கடனாக கொடுத்தேன், மார்ஜினாக கொடுத்தேன், 10,000 ரூபா தான் நீங்கள் வச்சுருந்தீங்க, லாபத்தில் நஷ்டத்தில் 90% நான் ஏற்றுக்கிறேன், 10% நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களா புரோக்கரு? இல்லை கடன் கொடுத்தேன்னு சொல்லுவானா? அதுவும் பிரச்சனை. எனக்கு காசை கூடியா, உன் 10,000த்தில் இவ்வளோ பிடிச்சிட்டு தான் நான் மிச்சம் கொடுப்பேன், அது போக எனக்கு கமிஷன் கொடு. அப்படி தானே இருக்குது. அப்போ அவங்க தர்ற கடனை நம்பி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா? எவ்வளோதான் ஸ்கில்லாக இருந்தாலும், நான் தான் சொல்லலை, இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச நாங்களே இன்னைக்கு வரைக்கும் 20% தாண்டி எடுக்க மாட்டோம், எடுக்கவும் கூடாது. இப்போ காரணம் சொன்னேன் இல்லையா, அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடந்தால் பணக்காரன் என்ன மாதிரி பண்ணுறானோ நம்மளும் பணக்காரன் மாதிரி இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்மகிட்ட 1 லட்சம் தான் இருக்கா, 10,000 தான் இருக்கா, 2,000 ரூபாய்க்கு பொசிஷன் எடுங்க, 8,000 வச்சுக்கோங்க. இப்போ நீங்களும் பணக்காரன் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிணறு 100 அடி ஆழம், கயிறு 80 அடி ஆழம் இருந்தால் கடைசி வரைக்கும் நீங்கள் தள்ளி அள்ளி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்போ முதல்ல
கிணறுல தண்ணி சும்மா கையேட்டியே அல்ற அளவுக்கு தூரத்தில் இருக்கா, பரவாயில்ல, சந்தோஷம். அப்போ கிணறு ஆழம் போக போக ஆழம் போக ஆழம் போக உங்களோட கயிறோட நீளம் ஜாஸ்தி இருக்கணும். அது அது அந்த ஒரு விஷயம் தான் பணக்காரன்ட்ட இருக்கு. அதனால தான் இது பணக்காரனுக்கான தொழில்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்டை. அப்போ நீங்களும் பணக்காரன் தான். எப்போ அதான் நான் சொன்னேன், உங்களோட கேபிட்டலை டிவைடர் பை 100ஆல் வகுத்துக்கங்க. மார்க்கெட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அவ்வளோக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஒரு ஸ்டாக்கை எப்படி நல்ல ஸ்டாக் வாங்குறதுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டலாக எப்படி பார்க்கணும் இந்த விஷயம் சொல்லிட்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் நான் சொன்னேன். லைஃப் டைம் கையிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இப்போ அந்த ஸ்டாக் நிற்கிதோ, இப்போ கோல்டு வந்து பாருங்கள், லைஃப் டைம் கையிலேருந்து 21% இருக்குது. நீங்கள் கோல்டு 21,000க்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, இப்போ அந்த சாரி 1,00,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, இப்போ உங்களோட மொத்த அமௌண்ட்டில் 20,000 ரூபா அளவுக்கு இப்போ நீங்கள் வாங்கலாம். மிச்சம் 80,000 ரூபா பத்திரமா வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்தால் அந்த 20,000 ரூபா அளவுக்கு வரட்டும். கீழே போச்சுன்னா கீழே போக போக வாங்கிக்கலாம். இதுதான் கரெக்டான சிஸ்டம். அதாவது எல்லா காலத்துக்கும் உங்களை காப்பாற்றுற சிஸ்டம் இது. அதனால தான் இது யூடியூப்பில் நான் ஓப்பனாக சொல்கிறது. என்ன நடந்தாலும் எவன் செத்து கிடந்தாலும் உங்களோட காசு பத்திரமா இருக்கும். ரெண்டாவது, இன்னும் வேகமாக நீ கோல்டு கீழே போகும். இன்னும் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கே வரல கோல்டு. இப்போ தான் டேவோட மேலே போய் 50% தொட்டுட்டு மேலே போக முடியாமல் இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ உடச்சதுன்னா அக்ரெசிவாக கீழே போகும். வீக்லி கேண்டிலே ஃபுல்லாக சிகப்பாக போடும். அப்போ யோசிச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் 3 கேண்டிலாவது போடும். அப்போ அங்கெல்லாம் அதான் சொல்ல, எப்போவுமே பணக்காரன் மேலே 10 ரூபா, கீழே 15 ரூபா, அதுக்கு அடுத்து 25 ரூபா, அடுத்து 50 ரூபா, அடுத்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான். அதனால தான் பணக்காரன் பணக்காரனாக இருக்கான். ஏழைகள் வந்து ஏன் ஏழைகளாக இருக்காங்கன்னா, மேலே 50 ரூபா போடுறது, அப்புறம் 40 ரூபா போடுறது, அப்புறம் 30 ரூபா போடுறது, அடுத்து 5 ரூபா போடுறது, அடுத்து ஒன்றும் இல்லாமல் உட்காந்துடுறது. அப்போ யோசிச்சு பாருங்க, இதனால தான் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறது. இதெல்லாம் நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். இனிமேலும் தவறுகள் பண்ணாதீங்க. நீங்கள் சம்பாதிக்காத அப்புறம் இருக்கட்டும். நிறைய உங்களோட விஷயத்த மாற்றுங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.